வந்திருக்கும் அனைத்து பங்காளிகளுக்கும் வணக்கம். மேலும் இங்கே வந்திருக்கும் எங்கள் கௌரவ தலைவர் குறிப்பாக அவங்களுக்கும் நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சி செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி பொருளாளர் எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொதுக்குழு மீட்டிங் வந்து நம்ம வருஷம் நம்ம போடுவோம். எதுக்காக முக்கால்வாசி போடுறதுன்னா அந்த பொதுக்குழு மீட்டிங்ல வந்து நம்மள இந்த வருஷத்துல வந்து என்னென்ன நடந்திருக்கு, எவ்வளவு இது பண்ணிருக்குங்கிறத நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி எல்லாரும் பேசுறது கரெக்டாக போடுறது. இந்த பொதுக்குழு மீட்டிங்ல வந்து உங்களோட முறைகள் இல்லை இந்த விதத்தில் நல்லா பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லலாம் பேசுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அது மாதிரி இங்க வந்து மேற்கொண்டு என்ன பேசணும் என்னங்கிறத வந்து நம்ம ஜெயராம் குறிப்பா வந்து அவங்க வந்து விவரம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம இதுல வந்து வருஷக்கணக்காக இருக்கிற ஒரே மெம்பர் நம்ம இதுல அவங்க வந்து இந்த கோயிலை பத்தி புக்கு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அதனால எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ அவங்கள வந்து நான் பேச அழைக்கிறேன். செக்ரட்டரியார் பேசுறோமா? அனைத்து பங்காளிகளுக்கும் வரவேற்பு வருகிற வரவேற்கிறேன். எல்லோருக்கும் மாலை நேர வணக்கம். போன ஆண்டில் இருந்து இப்போ வரைக்குமே நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி போயிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கோம். வருமானம் வர பார்த்து ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதில் வந்து அடுத்த ஆண்டு போன ஆண்டுக்கு அப்புறம் நடந்த நிகழ்ச்சி ஒவ்வொன்றா டைப்ஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூமில் மேற்கொண்டு ஒரு இடம் வாங்குறதுக்கு தீர்மானம் போட்டு அதுக்கெல்லாம் போன ஜூன் மாதம் ஜூலை மாதத்துலேயே தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தின்படி எல்லாருக்குமே தகவல் அனுப்பி நோட்டீஸ் அனுப்பி வசூலுக்கு போயிருக்கோம். அது வந்து அண்ணன் நேரமணி தலைமையில் வசூல் கமிட்டி நியமிச்சு அந்த வசூல் கமிட்டியிலேருந்து நான் ஒரு குரூப்பாக போயிருக்கேன், ராம்ஸ் ஒரு குரூப்பாக போயிருக்காங்க. ஒருத்தர் ஒரு குரூப்பாக ஒரு லைனில் போய் ஒருத்தர் வீட்டுகளில் முதல் 2 மாதம் 3 மாதம் கேப் கொடுத்துருந்தோம். பார்த்துட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப் வந்து ஆன்லைன் அனுப்புவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் பார்த்தோம். 2 மாதத்தில் அந்தளவுக்கு வசூல் வரல. அதனால் நாங்களே நேரடியாக இறங்கி ஒவ்வொருத்தர் வீட்டுகளுக்கு போக ஆரம்பித்தோம். இந்த கடந்த ஒரு 2 மாதத்துக்குள்ள தான் ஒவ்வொருத்தருக்காக போய் பார்க்க ஆரம்பித்தோம். முடிந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடும். ஒரே நேரத்தில் நல்லாவே போய் பார்க்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்த்து ஓரளவு கொஞ்சம் வசூல் பண்ணி வச்சுருக்கோம். நிறையா பேர் இங்கே வந்து தரேன் அப்படின்னு சொன்னதை வச்சு இங்கே வந்து நாங்கள் ரசீதை போட்டு அதுக்கு பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்து ஓரளவு வந்திருக்கு. ஏன்னா மொத்த கணக்கு வந்து பின்னாடி தான் பார்க்க முடியும். 2 நாள் கழிச்சு தான் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒரு 40 லட்ச ரூபா 45 லட்ச ரூபா எஸ்டிமேட்டில் போட்டு வசூல் பண்ணலாம்னு முயற்சி பண்ணி நாங்கள் ஒரு டார்கெட் நிர்ணயம் பண்ணி நாங்கள் இறங்கி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கோயில் பக்கத்தில் ஒரு இடம் கிடைச்சா நம்ம பல வகையில் சௌகரியத்துக்காக அந்த வேலையை செஞ்சுருக்கோம். கோவில் தாழ்வாட ஜாமான் வைக்கிறதுக்கோ இல்லாட்டி ஒரு வந்தாங்கன்னா ஒரு பெண் குழந்தைகள் யாரும் வந்தால் ஒரு மொட்டை கட்ட போகிறதுக்கோ ஒரு நம்ம வசதிக்கு என்ன வசதியோ அந்த பூஜைக்கு வர்றவங்க இடைப்பட்ட காலங்களில் யாராவது வர்றவங்களுக்கு தகுந்த வசதியை என்ன செய்யணுமோ அந்த வசதியை நாங்கள் தேடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது உங்களுடைய கூட்டு முயற்சியினால் தான் இந்த அளவுக்கு செய்ய முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அதனால் இதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து வரணுங்கிறது ஒரு செக்ரட்டரியோட என்னோட ஒரு ஆதங்கம். ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கலாமா? இப்போ நான் பொதுவாக சில விஷயங்கள் அவங்கள்ட்ட வந்து பேசணுங்கிறத விருப்பப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு குழுவை நம்ம ஒன்றா செயல்படுற இதில் வந்து நிறையா குழுக்குள்ள வந்து பிரச்சனைகள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து சில மனஸ்தாபங்கள், சில ஈகோ பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. நான் பொதுவாக வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து தெளிவுபடுத்திக்கணுங்கிறத நான் விருப்பப்படுறேன். குறிப்பாக ஏற்கனவே வந்து போன மீட்டிங்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த சங்கம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறது வந்து அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு பிடிமண் எடுத்துட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டோம். நம்ம கோயில்ல வச்சு சாமி கும்பிட்டதுல நம்ம 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 பங்காளிகள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து சாமி கும்பிடணுங்கிறதுக்காக தான் கோயில் நிர்மாணிக்கப்பட்டது. அது வந்து எங்க நிர்மாணிக்கப்பட்டதுன்னா என்கேஆர் பேசி அவங்க குடும்பத்தை என்கேஆர் என்ன சார் அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல நிர்மாணிக்கப்பட்டது. அந்த காலத்துல வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்க தான் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். 4 வருஷத்துக்கு ஒருக்க தான் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அதுவும் எப்படின்னா ஒரு நாள் வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல இருந்தோம், பெரியப்பா வீட்டுல இருந்து சேர்ந்து முதலாளி வீட்டு சாப்பாடுக்கு ஒரு நேரம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு வருஷம் எடுக்க நடந்ததுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு 3 நாளா கொண்டாடணுங்கிறத மாத்தினதே 1972 மேலதான். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்காங்க. அணியாரமும்
3 வேளை சாப்பாடு போட்டிருக்காங்க. அதுலயும் ஒரு சாப்பாடு முதலாளி வீட்டு சாப்பாடு. அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமும் தான் நம்ம சங்கம் நிர்வகிக்கப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு எங்களோட எங்க 2 பேரும் கூட்டு குடும்பத்தோட தலைமையில நடந்துகிட்டு இருந்த ஒருக்கு அப்புறம் ஒரு சங்கம் நிர்வகிக்கப்பட்டது. நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். எத்தனை பேர் வெளியூர்காரங்க இருக்கீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் உள்ளூர்காரங்க இருக்காங்க? சரி. இன்னைக்கு நம்ம அந்த கோயில்ல இன்னைக்கு அதாவது பழைய ஆளுங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சொல்றது நான் இதை சொல்றேன். ஏன் பழைய காலத்துல ஒரு நாள் சாப்பாடு வச்சுட்டு போய் விட்டுறாங்க விட்டா என்ன பிரச்சனை உங்களுக்கு? வருவாங்க சாமி கொண்டு போட்டுமே எதுக்கு இப்படி போட்டு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கேட்கறாங்க. இந்த சாப்பாடு போடுறதும் கோயில்ல இவ்வளவு நிர்வாகம் பண்ணி 3 நாளைக்கு வைக்கிறதும் யாருக்காக? யாரா சொல்லுங்க, யாருக்காக? வெளியூர்காரங்களுக்காக. இப்ப நான் இருக்கேன், நான் வந்து கோயிலுக்கு தலைவராக இருக்கேன். எனக்கு எதுக்காக இருக்கேன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது நான் பெரிய வீட்டுல இருந்து முதல்ல இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கடம்பரா நாடார் பார்த்துட்டு இருந்தாரு. திரும்பவும் எங்க அப்பா பார்க்க சொல்லிட்டு எங்க அப்பா நல்லா நிர்வாகம் பார்த்ததுனால அது மாதிரி நான் நல்லா பார்ப்பேங்கிற நம்பிக்கையில எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நம்பிக்கை கெடுக்காம பார்த்திருக்கேன்னா பார்க்கலன்னா தைரியமா சொல்லுங்க, அதனால தப்பு இல்லை. நான் என்னை வந்து ஒவ்வொரு வருஷமா நான் வந்து என்னை வந்து புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை விட நல்லா இப்படி செய்யலாம். இதனால எனக்கு என்ன கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்க, யாரா சொல்லுங்களேன். எனக்கு நான் பேசி முடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது உள்ளூர்காரங்க வெளியூர்காரங்கன்னு சொல்லி பேசுறதுக்கு இப்ப வந்து பிரிச்சு பேசுறதுக்கு எனக்கு வந்து மனசு ஒப்புக்கலைங்க. நான் எல்லாத்தையும் ஒரே ஆளா தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கீழே அந்த பிள்ளைங்களா வேலை பார்க்குறாங்க, பசங்களா வேலை பார்க்குறாங்க. எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றேன். எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா உள்ளூர்காரங்க வெளியூர்காரங்கிறது வந்து பிரிச்சு இப்படி பேசுறதுக்கு அப்படி பேசுறதுக்கு சில மனஸ்தாபங்கள் வருது. உள்ளூர்காரங்க தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில யாரெல்லாம் இருக்காங்க? மதுரையில யாரு இருக்கீங்களா? எத்தனை நாளைக்கு ஒரு மீனாட்சி கோயில் போவீங்க? மீனாட்சி கோயிலுக்கு மந்த்லி டுவைஸ் போறாங்க. உள்ளூர்காரங்க நினைச்சா டெய்லி போக முடியும். ஆனா செலவழிச்சு வெளியூர்ல இருந்து வர்றாங்கல்ல, அவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். நாங்கெல்லாம் உள்ளூர்காரங்க, உண்மையை விட்டுக்கிறேன். நாங்க நினைச்சா போய் அம்மா பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்துட்டு வர முடியும். நாங்க எங்களுக்கு வந்து ஒரு விசேஷத்துல வந்து பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த காலத்துல பெரியவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அந்த 3 நாள் மட்டும்தான் கற்பகிரத்தை திறப்போம். அப்படின்னா தான் உள்ளூர்காரங்க வருவாங்க. நாங்க டெய்லி சாமி பார்த்து போறோம், அடுத்த 3 நாளைக்கு அந்த விசேஷத்தால வரமாட்டாங்க. வரணும், எல்லாரும் கலந்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் எல்லாரும் செஞ்சிருக்காங்க. உள்ளூர்கார பசங்க இன்னைக்கு வந்து வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே நான் சொல்றேன், பசங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க. வெளியூர்காரங்க வேலை பார்க்குறாங்க, இல்லை நான் சொல்லல. 2 பேரும் சமமா வேலை பார்க்குறாங்க. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, இந்த பசங்க வெளியூர்ல இருந்து வர்றவங்க எல்லாத்துக்கும் வெளியூர்ல இருந்து வர்றவங்க அந்த 3 நாள் எங்க குடும்ப பிள்ளைங்க எல்லாத்தோட வர்றீங்க. நாங்க அந்த 3 நாளும் எங்க குடும்பம் என் பிள்ளை கூட நாங்க வேலை பார்க்குற எல்லாரும் பிள்ளைங்க கூட போய் சாமி போய் பார்க்க முடியாத சூழ்நிலையில இந்த வேலை பார்த்து இருந்திருக்கோம். கொரோனா காலத்துல இந்த பசங்க எல்லாரும் இங்கே கிடந்தாங்க. நாங்க தட்டு தூக்கி போனோம். ஒருத்தன் கூட சாமி பார்க்கல. அதான் உள்ளூர் எல்லாம் இருந்தாங்க. தயவு செய்து நாங்க அதை பிரிக்கல. இன்னைக்கு அந்த பசங்க நான் கேட்டாங்க, எதுக்கு வேலை பார்க்குறீங்கன்னா, அம்மாக்காக வேலை பார்க்குறோம். யாரும் எனக்காக வேலை பார்க்கல, இதுக்காக வேலை பார்க்கணும் யாரும் சொல்லலைங்க. தயவு செய்து உள்ளூருக்காக வெளியூருக்காக பிரிக்கிறது. நாங்க எல்லாரும் உங்களுக்கு செய்யறத கடமைப்பட்டிருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மூளை வந்து அம்மா தான். எல்லா பசங்களும் சொல்றது அதுதான், அம்மாக்காக செய்யறோம். எங்களை வந்து நீங்க மேல தூக்கி வச்சு பாராட்டி ஒத்தும் பண்ண வேண்டாம். தயவு செய்து நாங்க செய்யறத கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணி, அந்த சில குறைகள் இருக்கும், எல்லா இதுலயும் குறைகள் இருக்கும். 4 பேர் சேர்ந்துட்டாலே அது வந்து ஒரு பஞ்சாயத்து இருக்கும், ஒரு எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்க திருத்திக்க முயற்சி செய்யறோம். நான் சுத்தமா சொல்றேன், திருத்திக்க முயற்சி செய்யறோம். அண்ணாச்சி இன்னைக்கு காலையில சாரி அண்ணாச்சி, நிஜமாவே இன்னைக்கு வந்து நான் காலையில வந்து கொஞ்சம் கோவப்பட்டேன். என்னன்னா, பந்திக்கு உள்ள உட்கார்ந்துருக்கிறதுல இருந்து சேர் எடுத்து கொண்டு வெளியில போயிட்டு உட்கார்ந்துருக்காங்க. பந்திக்கு நம்ம அவ்வளோ பேர் ரஷ்ல வந்துட்டு இருக்கோம். உள்ள ஆள் டேபிள் போட்டிருக்க இடம் இல்லை. அதுக்காக நான் சேர் எடுத்து அண்ணாச்சி கொஞ்சம் கோவப்பட்டாங்க. உண்மையிலே என் தவறு தான், இல்லை நான் சொல்லலை. ஆனா
எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலா நம்ம இருக்குன்னு சொல்லி ஒரு 200 ஷேர் வாங்கியிருக்கு. அந்த ஷேர் தான் போட முடியும். அதுக்காக நான் தனியாக அந்த நேரத்துக்காக வெளியில சேர் போட்டு வந்தேன். உள்ள உட்கார கூட இடம் இருக்காது. இன்னைக்கு நம்ம பார்த்த மழை வந்துச்சு, படப்படம் எல்லாருக்கும் எடுத்து ஓடியாது. அது மாதிரி சில குறைகள் இருக்கும். அந்த குறைகளை நீங்க சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிற முயற்சி செய்யறோம். ஆனா இதுதான் குறை, நீ இப்படிதான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி எங்க முத்திர குத்தாதீங்க. சில நேரம் குத்தும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, எங்களுக்கும் பிசினஸ் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உள்ளூருக்குள்ள கல்யாணம் வச்சா உள்ளூர்காரங்க லேட்டா வருவாங்க, வர மாட்டாங்க. வெளியூர்காரங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, உள்ளூர்காரங்க லேட்டா வருவாங்க. ஆனா இந்த உள்ளூர்காரங்க முதல்ல வந்து நிற்போம். எதுக்காகனா நாங்க அம்மாக்காக தான் வேலை செய்ய வந்திருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து எனக்கு வந்து இனிமேல் ஒன்னா இருந்து எல்லாருமே ஒன்னா செய்யும். அதுல எந்த குறையும் எனக்கு புரியுது. நைட்டு பூரா உட்கார்ந்து, அதாவது நான் போய் சொல்றேன், குறையா தான் சொல்றேன். வெளியூர்காரங்க உள்ளூர்காரங்க யாருமே வந்து நைட்டு கொட்டு கொட்டி வர்றது இல்லை. கொட்டு வெளியூர்காரங்க தான் வர்றாங்க சாமி பார்க்க, சாமியை தூக்கிட்டு போறதுக்கு, தட்டு தூக்குறதுக்கு வர்றாங்க. உள்ளூர்காரங்க ரொம்ப பேர் வர்றதே கிடையாது. ஏன் வர்றது கிடையாது? அவங்க பார்த்து பழகிட்டாங்க. வெளியூர்காரங்களுக்கு தான் அந்த ஆர்வம் இருக்கும். அவங்கள உங்க ஆர்வத்தையும் நீங்க வந்து இந்த 3 நாட்கள் வருஷம் பூரா 362 நாளா நாங்க பாக்குற சாமியை 3 நாள் பாக்குறதுக்காக ஓடியாடுறீங்க. அதுக்காக தான் நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். இந்த நிர்வாகக்குள்ள வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மோட்டிவ் சாமி தான். அந்த 365 நாள் நம்ம சாமி பார்க்கறது இல்லை, 3 நாள் சாமி பார்க்கறதுக்காக நாங்க 365 நாள் வேலை பார்க்கறோம். அந்த வேலை பார்க்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு குறை சொல்ல வேண்டாம், எடுத்து சொல்லுங்க. நாங்க திருத்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றா திருத்திட்டு வரோம். கண்டிப்பா நல்லபடியா செய்வோம். இன்னும் நிறைய செய்யறதுக்கு உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட துணையும். நன்றி. கடைசி இல்ல சொல்லிடுறேன்ப்பா. இல்ல அவங்க கேட்கறது சரிதான். இல்ல அதாவதுங்க, எந்த பர்பஸ்க்காக அதை வாங்கணும்னு ஒன்று இருக்கு. இப்ப நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு கேட்டோம், மேடம் கால் கட்டணும்ல, அதுக்காக கேட்டோம், நம்ம எல்லாம் கொடுத்தோம். 2வது ஏசிக்காக கேட்டோம். இப்ப வந்து நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கோயில் பக்கத்துல ஜாமா வச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம வெளியூர்ல இருந்து வர்றீங்க, திடீர்னு மொட்டை போட்டுருங்க, குடிக்கிறதுக்கு இடம் வேணும், பொம்பளைங்களுக்கு சேலை மாத்த இடம் வேணும், ஒரு பாத்ரூம் ஒதுக்க இடம் வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக நம்ம இதில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி எடுத்திருக்காங்க இந்த முடிவு. சரியா? அவங்க 40 லட்ச ரூபா சொல்றாங்க. 40 லட்ச ரூபா சொல்றாங்க. 40க்கும் கூடுதல் இது. நம்ம பட்ஜெட் வந்து 40 லட்ச ரூபா போட்டிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் வசூலான தொகை வந்து 5 லட்சம் வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப 30 ஒருத்தர் நீங்களே நிலம் வச்சிருக்கீங்க. எவ்வளவு கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்தா நீங்க வந்து பிளாக் பண்ணிருப்பீங்க, இல்ல எத்தனை மாசம் கொடுப்பீங்க? சோ தோராயமா பேசி வச்சிருக்கோம், எவ்வளவு வருதுங்கிறதுக்கு அவங்க ஒரு டைம் கேட்டிருக்கோம். அந்த டைமுக்குள்ள நம்ம அட்வான்ஸை கொடுக்க முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல அவங்க கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால இப்ப விலைக்கு வெட்டி போட்டிருக்கு. இது நம்ம எதுக்காக வந்து நம்ம ராமசந்திரன் ஜாமிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல தான் வாங்க போறோம், ஏன்னா பக்கத்துல இருக்கிறத ஜாமிக்கிறாங்க. உங்களுக்கு சேர்ந்த பங்காளி எல்லாத்தையும் சொல்லி வாங்க போறாங்க. யாருக்காக வாங்க போறாங்க? வெளியூர்காரங்களுக்காக. வெளியூர்காரங்க வந்து நல்லா சாமி கொடுக்குற நல்ல இடத்துக்காக வாங்க போறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்காக தான் வாங்கி கொடுத்துடுறோம். எங்க நிர்வாகத்துல ஒண்ணு கிடையாது. நீங்க எல்லாம் வந்து நிம்மதியா சாமி கும்பிட்டு நம்ம பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைங்களை ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், பால் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம வந்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். அதனால வாடகைக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த வருஷம் என்ன செஞ்சிருக்கோம்னா டாய்லெட் வாங்கியிருக்கோம். அது மொபைல் டாய்லெட் வாங்கி வச்சிருக்கேன். எதுக்காகனா நைட் வந்து நம்மளுக்கு வந்து பொம்பளைங்க அத்தனை பேர் இருக்கும் 2 மணி வரைக்கும். ஒரு ஒன்றுக்கு போற கூட இடம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்காக வாங்கி வச்சிருக்கு. நம்ம இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்ம இது வாங்கினதா நம்ம நல்லதுங்கிறதுக்கே நம்ம ஒரு பிளான் போட்டிருக்கோம். அவ்வளவுதான். சரிங்களா? பண்ணலாம். அதான் சொல்றேன் நான். 10% நம்ம கொடுக்க முடிஞ்சிருச்சுன்னா 40 லட்ச ரூபால 4 லட்ச ரூபா கொடுத்து அவங்க பிளாக் பண்ண வைக்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எதை எடுத்துருவாங்க. சரிங்களா? நம்ம பார்த்து பேசுவோம், அவங்க பேச முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? பேரமைக்கும் பெருமைக்குரிய சிவகாசியில் இருக்கும் சீரகாக என்ற அழகமார் கோயிலுக்கு வரும் அம்பாரி புத்தகத்தின் தலைவர் ராஜேஷ் அவர்களே, கௌரவ தலைவர் அண்ணாச்சி கேஆர்பிசி ராமலிங்கம் அவர்களே, செயலர் செல்வராஜ் அவர்களே, பொருளாளர் பெண்மூர்த்தி அவர்களே, துணைத் தலைவர் வேல்சேரன் அவர்களே, துணைச் செயலர் ரவிக்குமார் அவர்களே, மற்றும் இது வந்து
ஆர்வத்துடன் நம்முடைய வளர்ச்சியில் பல வடிவங்களை ஆலோசனை கேட்டு மேலும் நாம் வளர்வதற்குரிய ஆலோசனையும் தருவதற்கு வந்திருக்கக்கூடிய ஆண்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். தம்பி ராஜி சொன்ன மாதிரி இதில் இன்னைக்கு புதுசாக இருக்கலாம், முன்னே வந்தவங்களும் இருக்கலாம். நம்முடைய வரலாறு என்பது நம்முடைய கூட்டங்கள் நல்லா கருங்க. சிவகாசியில் வந்து எத்தனையோ நிறைய பேருக்கு வந்து சாமி கூட வருவாங்க. இந்த செட்டப் இருக்க ஒரு தாயக கூட்டம் கூட கிடையாது. நீங்கள் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வித்தியாசம் தெரியும். இந்த இடம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதர் வகைரா நீங்கள் பார்ப்ப வெளியூர் உள்ளூர் அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாமே சீலை காரியம் பண்ற ஒரே குலதெய்வத்தை கும்பிடக்கூடிய நம்முடைய ஆட்கள் வந்து சிவகாசிங்க. சிவகாசி வந்து சென்னைக்கு போனாலும் அவர் வெளியூர் கிடையாது. சென்னையிலேருந்து அவர் என்னைக்கு வேணாலும் சிவகாசிக்கு வரலாம். சிவகாசியில் தொழில் பண்ணுறது சென்னைக்கு போகலாம், மதுரைக்கு போகலாம். நாம் எல்லோரும் எல்லாரும் ஒரு குடும்பங்கிற அந்த எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க. வெளியூர்காரங்க உள்ளூர்காரங்க பிரித்து பார்க்கறது வந்து இதில் தேவையே இல்லை. நம்ம வெளியூரில் அப்படி சென்னையில் சில கரையை கொண்டு போகிறோம், மதுரையில் சில கரையை கொண்டுமா. நமக்கு மூலம் ரூட் வேறு எங்கே இருக்கு? சிவகாசியில் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், நானே இருக்கேன். நான் எங்கள் ஊரில் இருக்கேன்னா, எங்கள் ஊரில் உறவினர் பேரை பார்த்தீங்கன்னா உசலம்பட்டியில் இருக்கும் சிவகாசி சத்திரிய உறவினர் உறவுமுறை. எங்கள் சிவகாசிக்கிற பேரை நிலைநாட்டிருக்கோம். உங்களில் எத்தனை பேர் வெளியூர் சொல்றீங்கல்ல, எத்தனை பேர் சிவகாசின்னு உங்கள் உறவினர்கள் சேர்ந்துருக்கீங்களா? தெரிஞ்சுக்க மாட்டேங்க. என்ன நம்ம பேருக்கு தெரியாது. அந்த மனப்பான்மை வர்றப்ப மழைக்கலாம். நான் வெளியூரே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் சிவாஜிக்காரன். எங்கள் ஊர்லேயே வந்து கேட்டீங்கன்னா அவங்க வடக்கடைக்காரர் அவங்கெல்லாம் சிவாஜிக்காரங்க பாம்பாங்க. எங்களை யாருக்கும் முஸ்லிம்காரங்க முத்திர ஊற்ற மாட்டாங்க. ஏன்னா நான் அங்கே போனாலும் எங்கள் பிராண்ட் சிவகாசினேன். அப்புறம் இதில் போயிட்டு வெளியூர்காரங்க உள்ளூர்காரங்க. எதனால நம்ம மாறுபடுறோம்? இங்கே தான் பிறந்தோம். ஒரு வித்துல இருந்தே 5 கூட்டம் தாதர் வகைரா கூட்டம் 5 கூட்டம் வருது. அந்த 5 கூட்டத்தில் வெளியேறி வர்றப்ப நல்லா கவனிக்க, நம்ம ஒன்றும் பரபரப்ப சேர சோழ பாண்டிய மன்னர் பரம்பரைலாம் கிடையாது. மிகவும் கஷ்டப்பட்ட கூட்டம். நமக்கு கொடுக்கப்பட்ட வரலாற்று சான்றிதழ்படி நம்முடைய தொழில் துணி வியாபாரம் பண்றது. ஊரா வண்டி வச்சு துணி வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய குடும்பத்தை தாதர் வகை கூட்டம். அப்பா அவங்களுக்கு இங்க வந்து சில காரியம் நான் வந்து இந்த பழைய கதையை சொல்லி சாமி பிரிச்சு அதெல்லாம் உள்ள வரல. இங்க கோயில் உருவாக்கப்பட்டது. அந்த கோயிலை உருவாக்கி நடத்தக்கூடிய நல்லா கவங்க. ஒரு குடிநில மாமன்னர்கள் ஒரு கவிஞர்கள் போல சிவகாசிக்கு அன்னைக்கு தலைமையான நம்ம கூட்டத்தை தலைமை நாட்டாண்மை வீடு திமு ராமநாடா. நல்லா பாருங்க, அந்த கோயிலுக்குள்ள இருக்க சிலை எந்த இடத்துல சிலைக்கா உள்ள போய் பாருங்க. ராமநாடா வள்ளியம்மாள் சிலை இருக்கும், இங்கிட்டு வைகுண்டி நாடா சிலை இருக்கும். பார்த்துக்கலாம் பார்க்கல எனக்கு தெரியாது. நம்ம பெருமை எங்க இருக்குங்கிற சொல்றேன். நம்ம அரங்காவலர் என்கேஆர்பிசி ராமலிங்கம் பரம்பரை அரங்காவலராக இருக்கக்கூடிய கோயில் நம்ம நாட்டுக்கு நாட்டா மகாராஷ்டிரத்தில் இன்னைக்கும் இருக்கு. சிவாஜியுடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி இருக்கும் கோயில் யாரு? அண்ணாச்சி தான் அரங்காவலர். நம்ம யாருக்கும் இலச்ச கூட்டம் இல்லை. சிவகாசியிலேயே உயர்ந்த பாரம்பரியமான கூட்டம் சேர்ந்தாங்க. நாட்டாம வகைரான்னு நம்ம எங்க வேணாலும் யார் வகைரா? நாட்டாம வகைரா. நாட்டாம வகைரா நான் நாட்டாம இல்லை, நீங்க நாட்டாம இல்லை. நமக்கு தலைமையேற்று நம்மை வழியாட்டி கொண்டு அந்த நாட்டாம. இந்த உணர்வு வந்து நம்ம பேருக்கு தெரியல. ஏதோ வர்றோம் போறோம். அதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே இந்த வெளியூர் உள்ளூர் கான்செப்ட் உடஞ்சிடும். அது தேசத்தில் எடுக்காதீங்க. நம்ம உருதாய் பிள்ளைகள் வெளியூர் சீல காரியமா, இது சிவாஜி சீல காரியம் அப்படியா இருக்கு. ஒரு சீல காரியமா, அந்த ஒரு சீல காரியமா எல்லாம் சேர்ந்து உள்ள போய் கூப்பிடுறோம். உள்ள போறப்ப வெளியூர்காரங்களாம் போங்க, சிவாஜிக்காரங்களாம் போக கிடையாது. அப்புறம் ஏன் இந்த பேச்சு வருது? இந்த பேச்சு வரவே கூடாது. இன்னைக்கு சொல்றேங்க, நம்ம எல்லாம் உருதாய் பிள்ளைகள் முதல் மனசை வச்சுருங்க புகாருங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுனாலே எல்லாம் அடிபட்டு. அன்னைக்கு அந்த நாட்டாமை வேற கீழா மூணா ராமநாடா வேற சேர்ந்த அவங்க என்கேஆர் பெரிய நடார், என்கேஆர்பிசி செல்லம் காளிதாஸ் நடார், அவர் வெளியில் என்கேஆர்பிசி ராமலிங்கம் பரம்பரையா வருது. நல்லா கவனிக்க. நமக்கு வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. பொருளாதாரத்தில் நம்ம ரொம்ப கீழ்பட்ட நிலைமை இருந்தோம். இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க. கொஞ்சம் ஒரு 60 வருஷம் 70 வருஷமா உங்க ஐயா அப்பா உங்க தாத்தா அவங்கெல்லாம் அங்கே வரப்ப என்ன சூழ்நிலை இருந்திருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் அனுபவிச்ச என்னுடைய வயசு எனக்கு 75. நான் 12 வயசு 13 வயசுல இந்த சாமிகிட்ட வர்றப்ப
மாட்டு வண்டியில் ரயில் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து இங்கே சாப்பிட்டு செவ்வாய் நல்லா கவனிங்க, முதலாளி வீட்டு சாப்பாடு செவ்வாய் மத்தியான சாப்பாடு. இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்றீங்களா, இதுதான் முதலாளி வீட்டு சாப்பாடு, செவ்வாய் மதிய சாப்பாடு ரெக்கார்டு இருக்கு என்கிட்ட. அந்த மாதிரி முதலாளி வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவோம். அப்போ இப்படி மெம்பர்ஷிப்பு வரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முடிஞ்சது எல்லாமே கஷ்டப்பட்ட கொடுப்பாங்க. பெருமைக்கு சொல்ல எல்லாம் பெரிய ராஜாக்கள்லாம் இங்கே கிடையாது. எல்லாமே உழைச்சோம், கடுமையான உழைப்பு. கிராமங்களில் உழைச்சோம், நகரங்களில் வெளியே இங்கே போடுங்க. மதுரையில் உருவாகல, சென்னையில் உருவாகல, மைக்ரேஷன் சிவாசி தான் போனோம். அதனாலதான் சிவாசி நோட்டுக்கு ஓடி வரோம். அந்த ஓடி வந்து வருஷத்துக்கு 3 நாள். அது எப்ப எல்லா பேரும் சுவராஜி கொண்டாட மாட்டோம், மைய சுவராஜி கொண்டாடல. நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு மட்டும் ஏன் மாசம் கடைசி திங்கள் செவ்வாய் வச்சோம். நம்ம வித்தியாசப்பட்டாங்க, மற்றவங்க எல்லாம் ஒன்னா வர்றப்ப கூட்டம் கும்பல் நெருக்கடி இருக்கும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. அவங்க கூட சிவனை கும்பிடுறவங்க, நம்ம யாரை கும்பிடுறோம்? பெருமாள். அதுக்காக நம்ம இந்த இடம் முக்கியமான இடம். இப்ப கேட்பாங்க, சிவராத்திரிக்கு நீங்க போயாங்க? இல்லைங்க. அப்புறம் எப்ப கோயிலுக்கு போவீங்க? மாசி கடைசியில் போவோம். அது என்னங்க, நாங்க பெருமாள் சாமி கும்பிடுறோங்க, நாங்க ராமம் போடுறோங்க. அந்த இதெல்லாம் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட இடம். அந்த இடத்தை கட்டி காத்து அந்த வித்தை இறைத்தவர்கள் அந்த குடும்பம். அவங்க இல்லைன்னா இது நான் பெருமைப்படுத்துக்காக பேச சொல்றேன். இது ஃபேக்ட், உண்மை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. எந்த வருஷம் வரைக்கும்? 1971 9/3/1971 வரைக்கும் 4 வருஷத்துக்கு ஒருக்க வருவாங்க. ஏங்க 4 வருஷத்துக்கு ஒருக்க வச்சாங்க? ஏன் வருஷம் போடல? பொருளாதார ரீதியில வருஷம் செலவழிக்க முடியாத பொருளாதாரம் மட்டும் இருந்துச்சு. அதனால 4 வருஷத்துக்கு ஒருக்க வந்துருக்கோம். 9/3/71 ஒரு தீர்மானம் போடுறாங்க. இனிமே நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒருக்க கும்பிடுவோம். கொஞ்சம் நம்ம வளர்ந்துட்டோம். இன்னைக்கு 54 வருஷத்துக்கு முதல், நல்லா 54 ஆண்டுக்கு முதல் ஒரு தீர்மானம் போடுறாங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டோம், வருஷம் கும்பிடுவோம். அந்த கும்பிடுவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் 71, 72, 73, 74 வருஷம் கும்பிட்டே வர்றாங்க. நல்லா கவனிக்க, வருஷம் கும்பிட்டே வர்றாங்க. 1978 வரைக்கும் வரி கிடையாது. இப்ப நம்ம போற பார்த்தீங்களா, உறுப்பினர் நன்கொடை அதெல்லாம் கிடையாது. வர்றவங்க எது கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. அவர் 10 ரூபா கால் வாங்கிடுவாங்க, 5 ரூபா கால் வாங்கிடுவாங்க, 3 ரூபா கால் வாங்கிடுவாங்க, கொஞ்சம் வசதியான 15 ரூபா கால் வாங்கிடுவாங்க. அப்படிதான் இருந்துச்சு அன்னைக்கு. 1974 வருஷத்துல கேபிஎஸ் நம்ம அண்ணாமலையாச்சு, கேபிஎஸ் பாலனாச்சு, இவங்க 2 பேரும் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நாம தலைக்கட்டு வரின்னு ஒரு உருவாக்குவோம். 1978 நல்லா கம்மி. 1978 101 ரூபா தலைக்கட்டு வரி. அப்பே 101 ரூபா. மேனி வரிங்கிறது வந்து நன்கொடை. ஏன்னா அந்த 101 ரூபா கொடுத்து எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க? ஒரு 300 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. ஒரு 3000 ரூபாய் சேர்ந்துருக்கும். ஆனா செலவு பத்தாது. அதனால மேற்கொண்டு நன்கொடை கொடுக்குறதுக்கு மேனி வரி பார்த்தீங்கன்னா முன்னாடியே போட்டுரும். தலைக்கட்டு வரியாக இவ்வளவு மேனி வரி. அந்த மாதிரி பிரிச்சு அங்கத்தினர் கிடையாது. அப்ப அந்த மாதிரி பிரிச்சு அந்த சிஸ்டத்தை எப்ப கொண்டாங்க? 78 இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 78 பண்ற அன்னைக்கு நம்ம வாடகைக்குன்னு எடுத்த இடம் வந்து இடமாரியம்மன் கல்யாண மண்டபத்தை மூலமா வாடகை எடுக்கிறோம். அது வரைக்கும் நம்ம அவங்க வருவாங்க, தங்கிட்டு போக வேண்டியது. ஃபர்ஸ்ட் முதல்ல அங்க 78 போடுறோம். அடுத்து 79, 80. அப்ப 80 வரப்ப 80 முடிஞ்சு 84 வருஷம் வரப்ப ஏன் இன்னொரு இடத்துக்கு போயிடுமா? வாடகை கொடுக்கணும், நம்மளே ஒரு இடம் வாங்கணுங்கிறப்ப நல்லா கவனிங்க. கண்ணவரன் என்னாச்சு, உட்காந்துக்கார ராமலிங்கம் என்னாச்சு? ஏன் இதை நான் சொல்றேன்னா, அன்னைக்கு உருவாக்குங்க இந்த திட்டங்களை கொண்டு அடிப்படை விதையை விதைச்சாங்க. ஒரு இடம் வாங்குவோம். 5 பேர் கொண்ட கமிட்டி. அவங்க 81 பெரும்பூஜை அன்னைக்கு இடம் வாங்கணும்னு தீர்மானம் போடுறாங்க. போட்டுட்டு கரெக்டா ஒரு 3 மாசம், மார்ச் மாசம் தீர்மானம், ஜூன் மாசம் இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்வான்ஸ் நல்லா கவனிங்க. அட்வான்ஸ் கொடுக்குறப்ப அன்னைக்கு வந்து கண்ணவர் அண்ணாச்சி 5000 ரூபாய் கொடுத்து நானே ஆரம்பிச்சு கொடுக்குறாரு. அண்ணாச்சிலாம் துணையாக அவங்களாம் பெரும் பங்கு செலுத்தி வசூலுக்கு போறாங்க. காலையில் கர்நாடகாரு, ராமலிங்க அண்ணாச்சி, கண்ணவர் அண்ணாச்சி, அண்ணாமலை அண்ணாச்சி, மாமா சைக்கிள் கடை பழனிசாமி அண்ணாச்சி. அதான் நம்ம மறக்க முடியாது. இன்னைக்கு அவங்களாம் இருக்காங்க, பழனிசாமி அண்ணாச்சிலாம் இருக்காங்க. யாரோ 2000 ரூபாய் பார்த்துட்டீங்களா? வரலாற்று அப்புறம்
அது கட்டணத்துக்கு விற்பனை நான் சொல்றேங்க வருவாங்க ஏங்க அவசரம் நான் ஒவ்வொரு சொல்லி வர்றேங்க நான் சொல்ல போறேங்க நான் முடிக்கவே இல்லைங்க நான் பேச வரேங்க நான் வரிசையா இருக்கிற சொல்லுவேன் பொறுங்க ஏங்க நான் எங்க நான் 78 நீ 86 போயிட்டீங்க பொறுங்க நான் வரிசையா அதாங்க சொல்றேன் பொறுங்க நான் சொல்றதுக்கப்புறம் நான் முடிச்ச நீங்க சொல்லுங்க நல்லா கவனிங்க அந்த கமிட்டி போட்டது வசூல் இடம் வாங்கியாச்சு இடம் வாங்கினதுக்கப்புறம் கட்டணங்கிறப்ப நல்லா கவனிங்க இந்த இடம் வாங்குறது பட்ட கமிட்டி வந்து 5 பேர் கேட்ட ரெக்கார்டுக்கு போறேன் நான் வந்து ஐ லாயர் நான் ஒரு வக்கீல் எவிடன்ஸ் இல்லாமல் பேச மாட்டேன் ஆதாரம் நான் சார்ஜ் பேச மாட்டேன் எவரிதிங் ரெக்கார்டு இருக்கு அந்த 5 பேர் கொண்ட கமிட்டி போட்டிருக்கு அது போட்டு இடம் வாங்கினதுக்கப்புறம் கட்டடம் கட்டுறதுக்காக கட்டட கமிட்டி போடுறாங்க நல்லா கவனிங்க கட்டட கமிட்டி போடுறப்ப 7 பேர் நிர்வாக கமிட்டி 15 பேர் நிர்வாக கமிட்டியில் மெம்பர்ஸ் சீனி கமிட்டி 7 நிர்வாக மெம்பர்ஸ் 7 22 பேர் அதுல வர்றப்ப மதுரை பொறுத்தவரையும் திரவியனாச்சு நல்லா கவனிச்சு திரவியனாச்சு சுந்தரனாச்சு பேப்பர் சுந்தரனாச்சு சுந்தரவாண்டியன் ஆச்சு இன்னொருத்தர் சிவசாமி சிவசாமி 4 பேரும் முழுமையா ஒர்க் பண்ணாங்க முயற்சியாளர்கள் மதுரைக்கு இங்க அவசரப்படாங்க பொண்ணு எல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்றேன் ரெக்கார்டு இருக்கு நீங்க பேசாம இருக்கு என்னை பிரேக் பண்ணாதீங்க நான் பேசி முடிச்ச பேசுறேன் அவங்க 4 பேர் மதுரையில் வந்தாங்க நல்லா கவனிங்க இவங்க அன்னைக்கு வந்தப்ப இதே அண்ணாச்சி அந்த இந்த குரூப்பரா யாருமே எந்த விதமான வேதமெல்லாம் பார்த்ததே கிடையாது இங்கிருந்து கண்ணபுரம் ராமலிங்க சொல்லுவாங்க காலத்தை சொல்றாங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா உப்புக்கடைக்காரர் வருவாரு திறவே நான் வந்து இன்னைக்கு ராம்ஸ் வேலை பார்க்குறேன்னா இந்த ஜீன் எங்க இருக்குன்னா திறவே நான் கேம் ஆயிட்டேன் ஒரு வித்தியாசமானவர் ஓடியா 10,000 எழுதியா 10,000 எழுதணும் அடிச்சு மணி பூஞ்சாங்கிட்ட சமையல் முதலா போனோடனே அடிச்சு வாங்கினாங்க அந்த 10,000 போட்டோடனே அடுத்தது 5,000 நல்லா தெரிஞ்சுங்க முதல் பிள்ளையாசிரியர் எப்படி போட்டாங்களோ அது மாதிரி கலை நுணுக்கத்தோட கரெக்டாக பண்ணவர் அந்த முயற்சிக்குள்ள 4 பேர் மாதிரி இவ்வளவு செஞ்சு இந்த கட்டடம் வந்து 81 வேலை ஆரம்பிக்கிறோம் அந்த பத்திரம் வாங்கிவிட்டது அண்ணாச்சி பேர் நாளைக்கு இந்த இடத்துக்கான பத்திரம் வந்து அண்ணாச்சி பேர் அவர் பேர்ல பத்திரம் பதிவு பணம் போடணும் பேங்க்ல பணம் போடுறப்ப அக்கௌண்ட்டுக்கு 2 பேர் சொல்றோம் யார் பேர்ல அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறப்ப விருதுநகர் போஸ்ட் நாடார் நல்லா கவனிங்க விருதுநகர் போஸ்ட் நாடார் வடையப்பட்டி ஏஎம்பிஎம் ராமசாமி நாடார் இவங்க 2 பேர் பேர்ல முதல்ல நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம் தொடர்களே வெளியூர்காரங்க அதெல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் ஒண்ணுங்கிறதா அவங்க அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு வந்து புதுசா இந்த விதையெல்லாம் விதைக்காது தூக்கி எரிஞ்சிருக்கு ஏஎம்பிஎம் ராமசாமி நாடார் வடையப்பட்டிக்காரரு விருதுநகர் போஸ்ட் நாடாரு அவங்க 2 பேர் அன்னைக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் யாரும் இல்லை சிவாசி இருக்காங்க சிவாசிக்காரங்க அப்படிலாம் கிடையாது நாங்க எல்லா பேரும் ஒண்ணுங்கிற அந்த சிந்தனை அந்த இருந்துச்சு 81 வேலை ஆரம்பிச்சு 84ல என்னாச்சு மால் திறந்துட்டோம் கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது திறக்கப்பட்டது நல்லபடியாக போக ஆரம்பிச்சு இந்த வரலாறு உங்களுக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லா பேரையும் 84 உள்ளவங்க போறாங்க இருக்குங்க வரிசையா போய்கிட்டே இருந்துச்சு போறப்ப என்ன இடையில ஒரு சரிவு கண்ணபுரம் அண்ணாச்சி வந்து இறந்து போயிடுறாரு அவருக்கு பதிலாக ராமமூர்த்தி அண்ணாச்சி தலைவராக இருக்காரு ராமமூர்த்தி அண்ணாச்சி தலைவராக வரப்ப நம்ம இந்த ஸ்டேபிலிட்டி என்னன்னு கீழே பார்க்காம என்ன பண்ணோம்னா மேலே வந்து பில்டிங் ஏற்றுறோம் வெயிட் தாங்காம கட்டடம் சரி அது சரிஞ்ச உடனேயே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு நல்லா கவனிங்க நமக்குன்னு இருக்க சொத்து நம்ம ஒன்றும் சிவகாசி சிலக்காரன் கோயிலுக்கு அங்கே 300 ஏக்கரு இங்கே 200 ஏக்கர் மானியம்லாம் கிடையாது நமக்குன்னு வாங்கினது இந்த ஒரு சொத்து இருக்கோ மொத்த கடை செஞ்சு வச்சுக்கோ ஒரு கடை தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது அந்த சொத்து சட்டி எல்லாத்துக்கும் வரணும் ஓடி வந்தாங்க யாரு வேல்சாமினே ஓடி வந்தாரு இது விழுந்து அன்னைக்கு வேல்சாமினே ஓடி வந்தார் மூர்த்தினை கண்கலங்கி நிற்கிறப்ப வெளியூர்ல இருந்து வேல்சாமி உள்ளூர்ல இருந்தா யார் வர்றாங்க நான் ஓப்பனா பேசுறேங்க இங்க வந்து மூர்த்தினை அப்பதான் நிறைய விஷயம் சொல்லுவார்
நானும் முத்திரம் அவ்வளவு க்ளோஸாக பேசுவார். வந்து அண்ணே விடுங்கண்ணே மறுபடியும் கட்டுவோண்ணே. பொறுங்க 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 பொறுங்க, நீ பேசுறதுங்க கொஞ்சம் பொறுங்க. நான் பேச முடியும் பேசுங்க. வர்றாரு மறுபடியும் என்னாச்சு, கொஞ்சம் கூட அசரல. ஏன் தெரியுமா, முழுமையா அண்ணன் வந்து மூர்த்தியில இருந்து மக்களை நம்புறேன். நம்ம மெம்பர்கள் வந்து கைவிட மாட்டாங்க, நான் எப்படியும் இதுல மீட்டு வந்துடுவேங்க. அதே மாதிரி வசூலுக்கு கமிட்டி போட்டுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 21 பேர். நான் ஒன்றா சொன்ன நேரம் ஆகிட்டே போகும். 21 பேர். நானுமே சென்னையிலாம் வசூலுக்கு போயிருந்தேன். வேல்சாமின்னு மதுரை முத்து கார் ஃப்ரீயாக கொடுக்குறேன். கார் ஃப்ரீ. இங்கே போயிட்டு வந்தேன். 5 பேர். செல்வராஜ் வர்றாரு, வேல்சாமி வர்றாரு, மூர்த்தினே அந்த உடல்நிலையிலே அவரே வந்தார். வந்து அலையா அழைச்சி சுற்றி இந்த கட்டடத்தை உருவாக்குறோம். நல்லா கவனிங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு என்னன்னா, முதல் நம்ம கட்டினப்ப இந்த கட்டடத்துக்கு அதிகமான தொகை கொடுத்து NKRK அமிர்தராஜ் நாடார் நான் சுந்தரமால் கல்யாணமானது நமக்கு இருந்துச்சு. ஆனால் அது இடிஞ்சு மறுபடியும் மறுபுவாக்க வர்றப்ப அந்த பேர் நம்ம வைக்கல. ஏன் சொல்லுவோம், அந்த பேர் வைக்கல. அவர்களுக்கு என்ன பண்ணோம், முன்பக்கம் அவங்க நினைவு மண்டபம்னு ஒரு கல்வெட்டு போட்டுட்டு இதை யார்கிட்ட கொடுத்த பொறுப்பை, சிலைக்காரியம்மன் கல்யாண மகால் பார்த்தீங்களா, யார் தனிப்பட்ட பேருக்கிற சிலைக்காரியம்மன் கல்யாண மகால் நம்ம கொடுத்தோம். அன்னைக்கு அண்ணாச்சி நெல்லூர்கார அண்ணாச்சி பெரிய தொகை யார் கொடுக்கலாம், 12 லட்ச ரூபா கொடுத்தாரு. எல்லா பேரும் அள்ளி கொடுத்தாங்க. இந்த காரியம் எவ்வளோ ஈஸியாக அப்போதான் நாங்கள் உணர்ந்துட்டோம். உண்மையான அன்போடு உண்மையான உழைப்பை நம்ம செலுத்தினா மூர்த்தினை சொல்லி கொடுத்தா அதுதான். மூர்த்தினை வரைக்கும் எந்த பாகுபாடு என்னைக்கும் அவர் என்னைக்கு யாருக்கு நான் அந்த வேணும் பார்த்தது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஆனால் சட்டத்தில் கரெக்டாக இருக்காரு. ஒரு பிட்டு கூட வழி வரமாட்டார். அவருக்கு அது பிடிக்காது. போட்டாச்சுன்னா சரியா இருக்கணும். அது பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, இல்லாத ஏழையாக இருந்தாலும் சரி, 2 பேரும் அவருக்கு உண்டுங்க. அந்த ஈக்குவாலிட்டியை என்னைக்கு அவர் விட்டு கொடுத்ததே இல்லை. ஏன்னா அவர் உழைப்பு முன்னுக்கு வந்தவர். அவர் அரவணைச்சு கொண்டு போனது இந்த கூட்டம் பெருசா அன்னைக்கும் பெருமையாற்ற இருக்காங்கன்னா அந்த தலைவன் இல்லை என்றால் இந்த ஒற்றுமை உள்ள வந்துருங்க. இப்ப பேசுகிற வெளியூர்கள் அதெல்லாம் பேச விட மாட்டாரு. ஒழுங்க பேச விட மாட்டாரு. ஒழுங்க பேச விட மாட்டாரு. அந்த ஒற்றுமை நினைக்கின்றாரு. நாங்க இந்த ஏன் சொல்றோம்னா, எதிர்பாராத விதமாக அவர் மறைஞ்சிட்டார். எதிர்பாராத விதமாக அவர் மறைஞ்சிட்டார். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. 2018 அண்ணன் போயிடுவாங்க, எதிர்பார்க்க போயிடுறாரு. அதுக்கு பதிலாக மாற்று ஏற்பாடு வர்றாங்க. நல்ல கவனிங்க. அந்த இடம் வந்து ஒரு வெற்றிடம். யார் இந்த இடத்த ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வர வேண்டியவங்க யார் வரணும், நாட்டமாக தான் வரணும். வேற யாரும் தலைவராக வர முடியாது. இன்னைக்கு சொல்றேன், நான் சொல்றேன் நீங்க உட்காருங்க. முடிஞ்ச சொல்றேங்க, சொல்றேங்க சொல்லாதீங்க. அது சொல்றேங்க இல்ல, இங்க பாருங்க, நான் சொல்றேங்க. கண்ணவர் அண்ணாச்சி எப்படி இருந்தாருன்னா, பொறுங்க அண்ணே, கொஞ்சம் பொறுங்க அண்ணே. பேச காணாங்க சொல்லுங்க. பொறுங்க, நீ கடைசியில் கொடுங்க. கண்ணவர் அண்ணாச்சி எப்படி இருந்தாருன்னா, நான் இப்ப எடுத்துறேன். கண்ணவரை வந்து இடம் வாங்க வர்றப்ப 5000 ரூபாய் கொடுத்தப்ப அப்ப யாரு தலைவரா இருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இந்த காரியங்கள் நடக்கும் வரை கண்ணவர் அண்ணாச்சி இருக்கட்டும். அதே மாதிரி கண்ணவர் அண்ணாச்சி இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச உடனேயே, நல்லா கவனிங்க, வேலையெல்லாம் முடிஞ்ச உடனேயே அதிகமான தெரியுமா, NKRK அமிர்தராஜனோட காட்டிலும் கூடுதலான சகோதரர் கண்ணவரான். ஆனா அவரை என் பேர் வேண்டாம், என் பேர் வேணாம், அது அவங்க குடும்பத்துக்கு அப்படின்னா கண்ணவரான் சொல்லி அதாவது NKRK அமிர்தராஜனோட பேர் வச்சோம். சொல்றீங்களா? அதுக்கு அடுத்து ஒரு பைலாவில் வந்து நிர்வாகக்குள்ள எந்தெந்த ஊருக்கு எத்தனை பேர் யார் இருக்கலாம்னு சொல்லி ஒரு தீர்மானம் இருக்கு. அது தெரியுமா தெரியாதா? நம்ம பேர் தெரியாது. நம்ம பைலாவில் வந்து ஓடப்பட்டிக்கா 1, மதுரைக்கு 3, விருதுநகருக்கு 2, நிர்வாகக்குழு 21 பேர் இருந்தா இத்தனை. இப்ப நான் சொல்ல வர கவனிங்க. அதுலதான் தலைவர் பதவியை அந்த குடும்பத்தில் வந்து வரலான்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருந்தோம். அப்ப அது 2வது எப்ப எடுக்கிறோம்னா,
நிர்வாக கமிட்டி எக்ஸ்டென்ஷன் ஆகுது. அப்போதே பைலா மாத்திரப்ப அண்ணாச்சி பிஐடிஆ பிரஸ் அண்ணாச்சி அவருக்கு தெரியும், அவர் கார்பரேஷன் மாதிரி முனிசிபாலிட்டி ஒர்க் பண்ணுவார். ஆமாண்ணாச்சி இது எடுத்து விட்டுருவோம் அப்படின்னா அப்போ தான் அதை எடுக்கிறோம். நான் சொல்றது நடைமுறையில் வர நீங்க என்ன பண்றீங்க, இடைவேளையிலே படத்தை முடிட்டாங்க இன்று வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தீர்மானம் பார்க்குறோம். அந்த தீர்மானத்தோட இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு ஊருக்கு இத்தனை, இந்த ஊருக்கு இத்தனைங்கிறது எது இருக்கும், நம்ம பயிலாளர்கள் வழியாக இருந்திருக்கோம், மற்றவங்க வர முடியாது. அது வேண்டாம், ஏன்னா பெரிய அதனால் அந்த திட்டத்தை மாத்திரத்தை இந்த தலைமை பொறுப்புங்கிறதையும் நாங்கள் மாற்றி அமைச்சோம். நீங்கள் 2 பேரும் அவசரப்படாங்க. எப்படி மாற்றி வச்சுனா பக்காவை ரெக்கார்டு வச்சுக்காங்க, அவசரப்படுங்க. அதுக்கப்புறம் தான் யார் வேணாலும் வரலாம். இன்னைக்கு யார் வேணாலும் தலைவராக வரலாம், யார் வேணாலும் வரலாம். நான் சொன்னது அன்னைக்கு, அதுக்கப்புறம் இன்னைக்கு யார் வேணாலும் வரலாம். சரி, இன்னைக்கு அது 2வது. அதுக்குள்ளே நான் அவ்வளோ போகல. இந்த நம்மளுடைய தீர்மானத்தின்படி தம்பி ராஜேஷை கொண்டு வர்றாங்க. தம்பி ராஜேஷ் உள்ள வர்றாரு. ராஜேஷ் உள்ள வர்றப்ப நானே சொன்னேன், தம்பி இளமை, ஏன்னா இளமையில் எப்படி இருக்கும், துடிப்பு அதிகமாக இருக்கும். இளமையுடைய அதாவது இதை சாதிக்கணும், அதை சாதிக்கக்கூடிய ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்தில் ஒரு சில தவறு கூட நடக்க வாய்ப்புகள் உண்டு. அனுபவமானவங்களுக்கும் இளமையானவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதிகமாக சண்டை படப்போ இளைஞர்கள் மத்தியில் சண்டையெல்லாம் உள்ள வரும். 60 வயசு ஆண்டு தலைவரம் கொடுப்பா கொடுப்பா பார்ப்போம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்காங்கிறப்ப பேச்சாமனே பக்கத்தில் நிற்கிற இப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படிங்கிறத அவர் ஆலோசனை சொல்றாரு. தம்பி எடுத்துக்கிறாரு. நல்லா கவனிங்க, இந்த நடைமுறை நிர்வாக கமிட்டியை கூட்டி கேட்காம செய்ய மாட்டாங்க. நிர்வாக கமிட்டியை கூட்டி எல்லாமே வீட்டில் ஏற்றித்தான் செய்யணும் அப்படின்னு வர்றாரு. கரெக்டா இந்த கொரோனா பீரியட்ல கூட போக்குவரத்து இல்லாதப்ப கூட அதை முடிச்சிட்டாரு. கொரோனா அடுத்த சாமி முறை கூட்டத்தில் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, எல்லா இடத்துலையும் விலைவாசி கூடுது, தலைக்கட்டு கூடிக்கிட்டே போகுது. ஆனால் தலைக்கட்டு வரியை நம்ம நிர்வாகத்திற்கு குறைக்கணும். இது முக்கியமான விஷயம். ஏன் இதை சொல்றேன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க. 800 ரூபா 900 ரூபாய் இருந்தால் நம்ம வருஷம் வருஷம் போன வருஷம் 600 இருந்தால் செலவு பண்ணிருக்கோம், 500 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். போன வருஷம் காட்டு ஏதாவது விலைவாசி குறைஞ்சிருக்கா? நிர்வாகம் திறமையாக இருந்தால் அது ரெசிப்ரோக்கல் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதை படித்தவங்களுக்கு தெரியும். ரெசிப்ரோக்கல்ல இந்த பக்கம் நீங்க ஒரு பங்கு கொடுத்தா அந்த பக்கத்தில் 10 பங்கு இழுக்க முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு வியாபார தந்திரம். அது சொல்றப்ப ராஜேஷ் அதை அமல்படுத்தினாங்க. நிர்வாகத்தில் எல்லா பேரும் அமல்ச்சாப்ல. நீங்க பாருங்க, போன வருஷம் வந்த நன்கொடை எவ்வளவு, அதுக்கு முதல் வருஷம் வந்த நன்கொடை எவ்வளவு. நாங்க இன்னும் என்ன சொல்லியிருக்கோம், பழைய 1978 போட்ட மாதிரி நம்ம தலைக்கட்டை 101 ரூபா தான். தலைக்கட்டை 101 ரூபா, அதுக்கு மேலே வேணாம், கொண்டு போகணும் அப்படின்னு வச்சு நம்ம செயல்பட்டு இருக்கோம். இதுல இடையில இப்ப இந்த இடத்துக்கு வர பாருங்க, அந்த முன்னாடி இப்ப கூட்டம் கூடுது. ராத்திரி 10:30 மணி 11 மணிக்கு போறவங்க, அதுலேயும் மகளிர் 6, 7 மணிக்கெல்லாம் போயிடுறாங்க. நீங்களே தெரியும், காலை முடிவு 4 மணி 5 மணி ஆகும். அப்போ அந்த இடத்துல ஒரு இயற்கை உபாதைகளுக்கு வெளியே போகிறதுக்கு இடம் கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் தான் வாங்கலாமாங்கிறப்ப நிர்வாகத்தில் பக்கத்தில் நம்ம ஒரு இடம் வருங்க வாங்கலாங்கிறப்ப அந்த பொறுப்பை நிர்வாகக்குழு மூடி வேச்சாலை செல்வராஜ் 2 பேரையும் நீங்கள் அது முயற்சி எடுங்க அப்படின்னு சொன்னோம். நாங்கள் யார் மற்றவங்க யாரும் அந்த தலைப்பு அவங்க போய் இவ்வளோ பேசலை. நல்லா கவனிங்க. அவங்க 2 பேரும் போனாங்க பேசினாங்க. ஒரு மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா வரைக்கும் இருந்தால் நம்ம அதை முடிக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ நம்ம கையில் பணத்தை வச்சுட்டு அதை பேசுகிறோம். அதுக்காக என்ன பண்ணாங்க, போன ஜூன் மாதம் ஒரு மீட்டிங் போட்டு நிதி திரட்டல் குழுன்னு போட்டோம். 7 பேர் மெம்பர் போட்டோம். அதுபோக யார் யார் எந்தெந்த இடத்துல இருப்பாங்களோ அவங்களையும் உள்ள சேர்த்துடுவோம். அப்படி சேர்க்கறதுல பார்த்தீங்கன்னா சென்னையில் கார்மேகம், சவுந்தரபாண்டி, திருச்சியில் அளவுத்துறை, ராஜன், அப்படி ஒவ்வொருத்தையும் இப்பயும் நான் இப்போ ஏன் இதை பேசுறேன்னா, உங்கள் ஏரியாவில் வசூல் பண்ணுறப்ப உங்களை யாராவது ஆர்வம் தான் உங்களை நாங்கள் எங்களுக்கு தெரியல, யாரும் வருவா என்னன்னே தெரியல, நிதிக்குள்ள உள்ள போடணும் போட்டு இந்த பணத்தை வசூல் பண்ணி அவர் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம், இந்த பில்டிங் கட்டுறதுக்கு 4 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டணும். அந்த இடத்த இந்த வருஷம் எப்படியும் முயற்சி எடுத்து சாமி கும்பிட்றதுலேயே முடிச்சிடலாம் சொல்லி முயற்சி எடுத்தோம். ஆனால் எங்களுக்கு நேரம் பத்தலை. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராம்ஸ் ஒருத்தர் பம்பரமாக சுற்றினேன். நீங்கள் கிட்டத்தட்ட அந்த 30 நாள் சுற்றுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 25,000 கிலோமீட்டர் போயிருக்கலாம். எனக்கு தெரியும் எத்தனை வீடுகள் போனேன், உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, இங்கேயும் இடம் யாருக்கு நீங்கள் வர்றீங்க
கூட்டு போய் இந்த இடத்துல நம்ம வாங்க போகிறோம். இதுதான் போகிறோம். ஆனால் சொன்னீங்க இடம் விற்பனைக்குன்னு போட்டுருக்காங்கிறது அது அவங்க உரிமை. நம்ம இன்னும் எக்ரிமெண்ட் இன்னும் போடணும். நான் சொல்கிறது புரியுங்களா? நமக்கு அந்த இடம் வந்து நம்ம எக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணிட்டோம்னா அந்த போர்டே நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து நாங்கள் பேசியிருக்கோம் எதுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது புரியுங்களா? அந்த நிலையில் இருக்கு. இப்போ இந்த விஷயத்தை கூட இது வந்து டிரான்ஸ்பரண்ட். இந்த ஒழிச்சுக்கிட்டு அவங்களாம் உள்ள உட்காந்து பேசுகிறாங்க, அவங்களாம் 3 பேர் பணம் வாங்கிக்கிறாங்க, அவங்களாம் 2 பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இது வெளிப்படையாக சொல்லக்கூடிய இதில் எந்த விதமான ஒளிவுமறையுமே கிடையாது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாத நீங்கள் என்ன நீங்கள் ஆஹா நம்மளும் 10,000 இன்னொரு 10,000 கொடுப்போம் கொடுக்குறாங்க. அம்மா கொடுக்குறா. நேரத்தில் ஒருத்தர் வந்து 5,000 கொடுக்குன்னு நினைச்சேனாச்சு 10,000 கொடுங்க என்னன்னு வர்றப்போ ஒரு வியாபாரம் முடிஞ்சிச்சு, ஒரு 10,000 சேர்த்து கிடைச்சு அம்மாவுக்கு போடுங்க. நான் அதுதான் அனுப்பிடுறேன். என்னைக்குமே அம்மா வேணும்னா அம்மா கைவிடவே மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கு. இந்த அம்மா வந்து நம்ம அன்னைக்கு சிவாஜி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி மாட்டு வண்டியில் வந்து பாட்டு கடந்து சாப்பிட்டு போன ஒரு பெரிய கூட்டத்தை இன்னைக்கு பாருங்க. வசதி குறைவு என்பதே இல்லை. எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு நம்ம பங்காளிகள் BMW காரு, ஆடி காரு, மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபா சொத்து. மெட்ராஸில் இருக்கக்கூடிய தலைமை பணக்காரர்கள் நம்மளையும் நம்ம பங்காளிகளும் இருக்காரு. அந்த பெருமையெல்லாம் உடைய ஒரு கூட்டமாக நம்ம மாறி இருக்கும். எப்படி வந்துச்சு இந்த முன்னேற்றம்? எந்த இடத்துல இருந்து வந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஒற்றுமை. நீங்க இதே ஊரில் எத்தனை பேர் கோயிலுக்கு போறாங்க, எங்கேயாவது தலைக்கட்டு வரி போன வருஷம் கட்டல, 3 வருஷம் கட்டல. இதே முறைப்படுத்தப்பட்டது. இது காரணம் என்ன? நிர்வாகம். இந்த அளவு நிர்வாகம் 1800 பேர் நிர்வாகம் பண்ணி அதில் ஒரு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ். ஆனால் எனக்கு தபாலே வரலனே, செக் தவறு நடக்குது, அடுத்து மாற்றுவோம். அதுக்கு நிர்வாக குழு அவங்க உட்காந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க? அவர் சொன்ன மாதிரி செங்கமூர்த்தி சாருக்கு வீட்டில் மனைவி இருக்காங்க, பிள்ளை இருக்காங்க. அவர் மனைவி பிள்ளையை கூட்டிட்டு கோயிலுக்கு எப்போ போய் பாருங்க பாருங்க, போக முடியாது. ராஜா மேலக்காலில் வந்திருக்காரு, பிள்ளாடி வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு? வேனில் ஏற்றி கூட்டு போனோம், கூட்டிகிட்டு வரணும். அந்த இடத்துல பேர் மாற்றணும். செல்வராஜ் உட்காந்து பேர் மாற்றிருப்பாரு. ஐடி மாற்றணும். பேர் சேர்க்க உட்காந்து ஐடிக்கு எழுதி வாங்கிட்டு இருப்பாரு. நாங்கள் யாராவது எந்த இடத்துலயாவது இது கௌரவ குறைவான அப்படி நடக்கவே இல்லை. தூங்கவே முடியாது. ராத்திரி நாங்கள் வந்து படுக்கிறப்ப 3 மணிக்கு. காரணம் என்ன? அடுத்து என்ன நான் பண்ணணும்? அது மாதிரி தலைவர் அவனுக்கு ராஜேஷுடைய தொழில் வந்து உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய பறக்கு. இந்த நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய தொழில் 4 நாளைக்கு கிட்டதா அங்கே எவ்வளவு வாய்ப்புகள் பார்க்கணும் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் விட்டுட்டு வந்து கொடுத்து வர கூட்டமா இன்னும் ஒரே ஒரு ஓப்பனாகவே பேசுகிறேன். இலங்கன்ற பயம் அறியாது. ஒரு சில நாள் அவனுக்கு வார்த்தை வந்துடுது, வேறு வழி இல்லை. அந்த இடம் பாஸ் பண்ணி தான் வரணும். சின்ன குழந்தையா இருந்தா தொட்டில் ஒன்றுக்கு போகிறதே தெரியும். அது மாதிரி நினச்சிக்கணும். இந்த இடம் பாஸ் பண்ணி வரணும். பாஸ் பண்ணி வந்தால் தான் அவனுக்கு அந்த அனுபவம் முயற்சி வரும். ஒரு தலைவருக்கான ட்ரைனிங்கிறது இல்லை. நான் ஐபிஎஸ் ட்ரைனிங் ஹைதராபாத்தில் தான் போய் காலையில் 4 மணிக்கு ஓட விடுவாங்க. 8 கிலோமீட்டர் ஓடி 8 கிலோமீட்டர் தங்கி வர எத்தனை நிமிஷத்தில்? 47 நிமிஷத்தில் 16 கிலோமீட்டர் ஓடணும். 40 நாள் ஓடணும். வந்த உடனேயே திமுக ஆகிடுவாங்க. பாடி அந்த மாதிரி வரணுங்கிறதா தட் இஸ் ட்ரைனிங். அது மாதிரி இப்போ அவனுக்கு வந்து ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவனே சொல்கிறான், நானே இப்போ எனக்கு வருத்தமாக இருக்கு. ஏன்னா ஒரு சில செய்திகள் நம்ம செய்கிறப்ப தெரியாது. முடிஞ்சக்கப்புறம் ஏன்டா நம்ம அப்படி பண்ணோம், நான் இவரை வச்சுட்டேன், எதுக்காக வச்சுக்கிறது அஞ்சாலும் தெரியாது, வேகமாக பேசிடுவேன். திருப்பி ஒரு 2 மணி நேரம் உட்காந்து யோசிப்பாங்க, ஐயா அவரை போய் இதுக்கு போய் வந்துட்டோமே, இது தேவையா? நமக்கே நாம செஞ்சது முக்கால் தரம் தெரியும். இது வந்து அனுபவத்தில் வரணும். நான் வையாதைக்கு சொல்ல மாட்டேன். பட்டால் தான் அறிவு, அறிந்து அறிவதை காணணும். பட்டு அறிவு ரொம்ப விசேஷமானது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அடுத்து சவுந்தரம் இருக்காரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நம்ம லாயர் இருக்காரு. மெட்ராஸ் நமக்கு எத்தனை பேருக்கு அவர் தெரியும்? எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போ நான் ஃபோன் பண்ணுறேன். நான் 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், 6 மணிக்கு வந்துட்டாங்க. வந்து என் மகன் ஒரு சின்ன பிரச்சனை டக்கு டக்கு முடிச்சுட்டு ஆகா இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் சவுந்தரத்துக்கு எனக்கு என்ன இருக்கு, எந்த இடத்துல தொடர்பு இருக்கு? இப்போ அடுத்து நான் கிட்டத்தட்ட பார்த்து பணியாக கன்டினியூ பண்ணு. ஏன்னா எனக்கு வயசு, நான் 49 வருஷம் அந்த மெம்பராக இருந்துட்டேன். எனக்கு வயசு 75 ஆச்சு. என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். போன வருஷத்தில் வெங்கடேசன், இந்த வருஷம் இல்லை. 2 வருஷமா இருந்த ராஜபால் இல்லை, சிவாஜி இல்லை, திலீபே இல்லை. ஒவ்வொரு இலையா விழுந்துகிட்டே இருக்கு. நாங்கெல்லாம் படுத்து போய் செஞ்சுட்டு இருக்க இலை எந்த நேரத்தில் இந்த இலை வரும்னு தெரியாது. ஆனால் என்னையும் ராமச்சந்திரனையும் 1979 அந்த பெரியவங்க எங்கள் 2 பேரையும் உள்ள கொண்டு வந்தாங்க. நாங்கள் வந்தோடனே வேலை பார்க்கல.
we have to study and learn. படிச்சோம், பெரியவங்க என்னென்ன பண்றாங்க, அதுல என்னென்ன தெரிஞ்சுக்கணும். அப்படியே முதல் படிப்பு இளமையில வர்றப்ப அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பேசுறாங்க, அந்த பேசுற நோக்கம் என்ன, அதனுடைய பலன் என்ன, அதனால நம்மளுக்கு என்ன லாபம் இருக்கு, அதான் ஸ்டடி இல்லைன்னு சொல்லு. ஆனா இப்ப இருக்க இடத்துல என்ன தெரியுமா, பேச்சு கட்டின உடனேயே உணவு கட்டின உடனேயே வேகம் இருக்கக்கூடாது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்க, படிந்தவர்கள் தான் நிமிர்வார்கள். அப்படி சாஞ்சி வெள்ளத்தில் அப்படி பணிஞ்சு கொடுக்குற நாளுக்குள்ள வெள்ளம் மழை நிமிந்துடும். நிமிந்து நிற்கிற மரத்தை வெள்ளம் அடிச்சு தூக்கி நிமிந்து நின்று பல விளம்பரம் நான் பார்த்துருக்கேன். நான் என்கிட்ட எழுத்துப்பூர்வமாக எழுதிருக்கேன். இந்த இடத்துல நம்ம கோயிலில் கடந்த காலங்களில் யார் யார் நிமிந்து நின்னா அம்மா எங்க தூக்கி அடிச்சா எப்படி இருக்காங்க எனக்கு தெரியும். பணிஞ்சவங்க யார் யாரு எங்க எவ்வளவு உயரத்தில் இருக்காங்க நம்ம கையில் எதுவுமே கிடையாதுங்க. இந்த இடம் வாங்கணும் நிர்ணயம் பண்ணிட்டோம். நீங்க வேற 3 வருஷத்துக்கு போது என்ன தீர்மானம் போட்டோம், 2 ஏக்கர் இடம் வெளியே வாங்கணும்னே தீர்மானம் போட்டோம். ஆனா அம்மாவுக்கு அளவுக்கு 3 ஏக்கர்ல வாங்கினாலும் இங்க பிள்ளைய கஷ்டப்படுது, இதை போத வாங்க நம்ம உத்தரவு போட்டோம். புரியுதுங்களா? அதனாலதான் இந்த இடத்துல நம்ம வந்து நிக்கிறோம். ஏன் சொல்றேன்னா, நம்மை காட்டிலும் மேலான ஒரு சக்தி அதுதான் குலதெய்வம். காஞ்சி மகாபெரியவர்கிட்ட போய் அவர் பேச மாட்டார். அவர் தொழிலுக்கு போயிருக்க சொன்னாரு, இங்க யார் யார் குலதெய்வம் கோயில் போய் கும்பிடுறவங்க கையை தூக்குங்க. நாங்க தூக்கம், நீங்க தான் உண்மையான மனிதர்கள். ஒரு மனிதன் வந்து முதலில் வணங்குவது குலதெய்வத்தை வணங்கிட்டு எந்த கோயிலுக்கும் போகணும். நீங்க திருப்பதிக்கே பண்ணாக்க செவ்வாய் இந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு சொல்லியிருப்பாங்க, இன்னும் காரியங்கள் சிறப்பாகும். குலதெய்வம் தான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு குலதெய்வம் மற்ற இடங்கள மாதிரி நமக்கு உருவம் கிடையாது. யாராவது ஒருத்தராவது சில காரியங்கள் இப்படிதான் யாரா ஒருத்தராவது உருவம் முடியாது. அரூபமாக நிற்கிறவர், அரூபமான தேவனுடைய சக்தி அளப்பரியது, கடக்கிட முடியாது. நினைச்சா தூக்கி அடிச்சுவா. உங்க மேல ஏற்றா நீ இன்னைக்கு நாளை காலை ஏழு போனேன், அங்க போனவனே 1.5 லட்சம் ரூபாய் கட்சி கொடுத்துருந்தவங்களும் இருக்காங்க. 10 வருஷமா பிள்ளைகளே மறுமலை கூட்டம் என்னாச்சு, நீங்க ஒரு செலவு கூட்டம் என்னாச்சு, அடுத்த வாரம் வளைகால் காலை கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் மிரக்கல் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வம். இந்த இடத்துல வந்து யாராவது நான் தான் என்னாலதான் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க திரும்பி நம்பிக்கை வர மாட்டீங்க, வர முடியாது. அப்படிப்பட்ட தெய்வம் அது. அதை மனசுல வச்சு நம்ம நாம செயல்படக்கூடியது. நம்ம தெய்வத்துக்காக வந்திருக்கோம். 3 நாள் வீட்டை விட்டு வந்திருக்கோம், தொழிலை விட்டு வந்திருக்கோம். இங்க வந்தோமா சந்தோஷமா இருக்கும். இங்க வந்து சண்டையும் மனக்கசப்பு போட்டு வேதனையோட போறதுக்காக வந்திருக்கோம். விட்டு கொடுத்து போவர் கெட்டு போவது கிடையாது. நம்ம விட்டு கொடுத்து போறதுனால கெட்டு போறதே கிடையாது. காலை இடிச்சிருச்சு அப்படியே சாரிங்க தெரியாம போட்டுங்க சொல்ல அப்படியே காலை இடிச்சுன்னா அதுதான் கெட்டு போறது. அவர்கள் நம்ம எந்த இடத்துலயுமே பணிக்கு போய் பழகணும். பொது இடத்துல வரப்ப நம்முடைய எண்ணங்கள் வந்து உயர்வா வரணும்னா நம்மகிட்ட பணிவு இருக்கணும். அதை முதல்ல நம்ம கடைபிடிக்கணும். இந்த பேதங்கள்லாம் இருக்கிறீங்களா, வெளியூர் தயவு செஞ்சு சொல்றீங்க. நீங்க யாராவது வெளியூர் சிவகாசி உள்ளூர் இந்த பேச்சு யாராவது பேசுறீங்கன்னா நீங்க வந்து நம்முடைய சிவகாசி சீதைக்காரியம் என்ற அழகம்மா சாமி பங்காளிகள் சங்கத்தில் உறுப்பினராக இருக்க தகுதியேற்ற ஓப்பன உனக்கு சிவகாசி சீதைக்காரியம்மனுக்கு பிள்ளையா வந்துக்கிறேன் இல்லையா, நான் வெளியூர் பிள்ளை உள்ளூர் அந்த நினைப்பு நினைக்காதீங்க. அது இருக்கவே கூடாது. ஏன்னா நம்முடைய அடுத்த இலக்கு என்னது, அந்த இடம் அமையணும். மனசை பிரச்சனை எடுத்துக்க. நான் 5000 ரூபாய் கொடுத்துருக்கேன், இன்னும் 4 மாசத்துல அம்மா நான் போறேம்மா, உனக்கு அடுத்த ஒரு 70,000 அனுப்பணும், அடுத்த ஒரு 1 லட்சம் அனுப்பணும், என் பேர் பெருசா வரணும், சாமி கூப்பிட்டு போங்க வருதாரு வரும். அதுவங்கெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப வசூல் நல்லா இருக்கேன், முடிச்சிட முடியுமா? முடியாதது என்பது இங்கு இல்லை. ஏனென்றால் அந்த சீதைக்காரியம்மன் அருள் நம் அனைவருக்கும் தெரியும். அதனால முடியாதுங்கிற வார்த்தையை நாங்கள் பேச தயாராக எல்லாத்தையும் முடிக்க முடியும். இதுவும் முடியும், இன்னமும் முடியும். அடுத்த ஸ்டெப்பும் வச்சிருக்கோம். இது முடிஞ்சோடனே இதுக்கு அடுத்த ஸ்டெப்பும் வச்சிருக்கோம். திட்டம் காரணம் என்னன்னா இங்க ஒத்துழைப்பு, இங்க அனைவருடைய ஒத்துழைப்பு. அது எல்லாத்தையும் செய்ய முடியும். தனிமரம் தோப்பாகாது, அது எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஒத்துழைப்பு எங்க இருந்து வரணும்? உங்ககிட்ட இருந்து வரணும். அப்படி வர்றப்ப நாங்கள் என்ன கேட்கிறோம், ஏதாவது எங்கள் அறியாமலே நாங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலோ இல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ராக் மாறி இருந்தாலோ இங்க தைரியமா சொல்லுங்க, நீங்க செய்யறது தப்பு, உங்களுடைய இந்த செயல்களுக்கு மாவட்டம் தெரியுது, திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 நாள் சொல்லக்கூடிய யாருமே இங்க இல்லைங்க.
நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் புதுதாய் பிள்ளைகள், அந்த உணர்வு இருக்கணும். எங்கேயோ இருந்து வர்றாங்க, எதை நம்பி வர்றாங்க? சிவாசியில் நல்லா படத்தில் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பாங்க. நம்ம போனோடனே ஒரு சாப்பாடு கொடுத்துருவாங்க, நல்லபடி சாப்பிடுவோம், வேலை போகிறோம், சாமி கும்பிடுவோம், சந்தோஷமாக கொண்டாடுறோம். சின்ன பிள்ளை எவ்வளோ சந்தோஷமாக வருது யோசித்து பாருங்க. அந்த பிள்ளைய ஓடி ஆடி விளையாடுறது, இந்த சாப்பிட உட்காந்துருக்கப்ப அந்த பிள்ளைய அந்த தண்ணி தட்டி விடுறது, அழகான அதெல்லாம் ரசிக்கக்கூடிய பொருள்கள். நம்ம அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்சு, அர்த்தமில்லாத வாதங்கள் வேண்டாம், நமக்கு அது வேண்டாம். அது நம்முடைய ஒற்றுமையை குலைத்து விட்டால் நம்முடைய உயர்வுக்கு தடையாகிவிடும். அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எல்லாரும் ஆண்டவர்கள் சான்றோர்கள் நான் சொல்லியிருக்கேன். எல்லாம் அறிந்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நம்ம 10,000 ரூபாய் நல்லா இருக்கணும்னு நாங்கள்லாம் ஆசைப்பட்டுட்டேன். அந்த காலத்தில் வந்து அன்னைக்கு சொன்னதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லக்கூடாது யாரும். நாங்களும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சால் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு சித்தப்பாக எடுத்து அந்த காலத்தில் குளிக்கிறதுக்கு இல்லை, பொம்பளை பிள்ளைகளுக்கு உடம்பு கிடங்குல எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் வந்தோம். அதுக்கு போது எங்கள் கிராமத்தில் தெய்வம் கணக்கில் கிடையாது. நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு என்னென்ன செஞ்சால் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அவர் எங்களுக்கு முதல் படிக்க அடுத்த செஞ்சதுனால இன்றைக்கி நம்ம இருக்கோம். இதெல்லாம் சும்மா வந்துடல, சும்மா வந்துடல. அவர் சொன்னார்கிட்ட வருத்தப்பட்டார். அதை அவர் உறுதி பண்ணி வைக்கணும். யாரும் இங்கே இருக்கவங்கள வெளியூருக்காரங்க, உள்ளூர்காரங்க, இந்த துவேசத்தில் யாருமே இல்லை. ஆனால் இது எங்கேருந்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேசணும். உள்ளூர்காரங்க, வெளியூர்காரங்க, அவங்க அப்படி இவங்க அப்படி யாரும் சொல்லலை. அவங்களும் வர்றாங்க. நம்மளும் முன்னால் நம்ம வேலையை பிடிச்சி நம்ம வந்து கிடையாது கடந்து நம்ம சாதியை குழந்தைய கூப்பிடணும். அப்புறம் கூப்பிட்டு தான் போகிறோம். என்ன கொண்டாட்டி பிள்ளைங்க கொண்டாட்டினா படுத்து கிடப்பா. நான் இங்கே வேலை பார்த்துட்டு அவன் சாப்பிட்டாலாம் சாப்பிடுவேன் கேட்க மாட்டேன். பிள்ளையெல்லாம் கிடக்கு. அப்படித்தான் நாங்கள் வேலை பார்த்து ஒரு இது பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் எங்களுடைய ஆதங்காரத்தை வேற இல்லை. நீங்களும் நல்லா இருக்கணும். என்ன யார் என்னன்னு நினைக்க வேணாம், குறைய வேணாம். நல்லது செய்யணும், நல்லதே நடக்கணும். அதுக்கு அவர் என்ன நம்ம சேர காரியம். என்னைக்கு யார் என்ன நினைச்சாலும் அவளை எச்சிக்கிறான். தப்பான வார்த்தைகளை வேணால் பேசினாங்கன்னா அவளை ஒரே இடத்துல கூட அப்படி கேட்டுக்கிறான். நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஒரு தெரியாத சொல்ல வேணாம், அது நடக்கும். அந்த மாதிரி நடக்க வேணாம். எல்லாரும் நல்லா இருக்கணும். உள்ளூர்காரங்க, வெளியூர்காரங்க எல்லாம் நம்ம பங்காளிங்க. அது நினைக்க ஏன்னா நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். என்ன ஆமாம், அதனால் நல்லா இருக்குங்க. சரி நான் சொல்லுவேன், நம்மகிட்ட நம்ம என்ன நடக்குது நல்லா செஞ்சுருங்க அப்படின்னு சரி அப்படின்னு அடுத்த வருஷமே அது ரெடியாகிடுச்சு. அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் செஞ்சு தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்போம். நாங்கள்லாம் என்ன எனக்கு அவருக்கு எனக்கு மனைவியாச்சு, அவருக்கு சேர்த்து ஏன்னா நாங்கள் என்ன எல்லாத்தையும் பார்த்து போட்டு இவருக்கு என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா செஞ்சுருப்போம். என்ன அன்னைக்கு வந்து எல்லாரும் இருந்து பார்த்துருக்காங்க. அதனால் யாரும் குறை சொல்லலை. நாங்கள் என்ன அந்த எண்ணத்துக்கு யாரும் வரவும் வேணாம். அதனால் ஏறக்காரியமாக அவர் சொன்னாங்க 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு நாங்கள்லாம் நடந்து 15 கிலோமீட்டர் ஃபஸ்ட் பார்த்தது கிடையாதுன்னா நடந்து படுத்து சாமி விட்ட காலம் மலாளி சாப்பாடு சாப்பிட்டது எங்களுக்கு நம்ம மனசு குறைஞ்சிருக்கு. இல்லைன்னு சொல்லலாம். அந்த விசுவாசம் இன்னைக்கு இருக்கு மலாளி அப்படின்னு நாங்கள் சின்ன மலாளி மதம் ஏன் நமக்கு அந்த பக்கம் வந்துருச்சு. உங்களுக்கும் வரட்டும்னு நாங்கள் சொல்ல பேசுகிறோம். ஆனால் வேறு மாதிரி ஸ்டெப்பு போகும்போது அது அப்படியே ஒருத்தர் சொல்லும் போது அது வேறு ஐடியாவெல்லாம் நினைக்கக்கூடாது. எல்லாம் நம்ம உள்ளே வச்சு பிள்ளையாக கலக்காரியமாக நம்ம சாமி கும்பிட வாரம் இந்த மாதிரி இன்னதே சாமி கும்பிடுறோம். ஆமாம், தொட்டெல்லாம் என்ன கூட்டம் ஏன் வரைக்கும் ஏன் வரும் இதோட கூட்டம் இல்லை. என்னடா அப்படின்னு நம்ம உங்களோட சாப்பிட்றது இருக்குது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம என்ன நிவர்த்தி பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை தேவை நாட்களாக நிறையா போட்டார். தலைவர் வந்து நிறையா போட்டு நிர்வாகத்துக்கு என்ன 2 பேர் 6-10 பேர் இருந்தோம். இப்போ 20 பேராக போட்டு அதை இப்படி செய்யணும் வகுத்து செஞ்சிடும் கூட்டம் போட்டு நீங்கள் போட்டு இல்லை நீங்கள் செஞ்சீங்க நீங்கள் கிட்டத்தை வகுத்து கொடுத்ததுனால இதெல்லாம் நடக்குது. என்ன சும்மா ஒன்று நடந்துடுற நாங்கள் அந்த வேலையை போட்டு நாங்கள் வந்து கூட்டத்துக்கு வரோம். என்ன பக்தர் கிட்ட வரோம். என்ன
எல்லாம் நடக்குது. சொல்ல வந்து நேரம் எல்லாரும் சரி, இதோட நான் போயிடுறேன். சொல்ல வந்தால் சொல்லிட்டே நான் முடிக்கிறேன். எல்லாத்துக்கும் மாயக்கம். இப்போ வந்து நம்ம கோயில்கிட்ட வந்து இடம் வாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஆனால் அந்த இடத்துக்கு ஒரே 4 நாள் லேண்டோட கூட்டிகிட்டு வரணும். அதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். லேண்டோட எல்லாத்துக்கும் கூடும். 4 நாள் எவ்வளோ தூரம் போகிறதுன்னு அவங்க 4 ஃபுல்லாக வெள்ளம் கூட்டிகிட்டு வரலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம கோயில் ரூபா வந்துருக்கோம். அந்த ரூபா மூலமாக நம்ம அந்த அட்வான்ஸ் போட்டு போதில் வசூல் பண்ண 2வது வசூல் பண்ணி 2வது வசூல் பண்ணுறோம். இல்லையே சொல்லுங்க. நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு நம்ம தக்க வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், நம்ம பட்டுலேருந்து நம்ம இடத்துக்கு தக்க வைக்கணும். தக்க வச்சுக்கிட்டாலே நம்ம இதாகணும். ஏன்னா என்னென்னா அடுத்த 4 நாள் வேலை கூட்டிகிட்டு இருக்கணும். அந்த இடம் கைமாறி பண்ணணும். அதனால நம்ம அட்வான்ஸ் போட்டு கொடுத்துருவோம். அப்போ வசூல் பண்ணி நம்ம சொல்றது புரியுது. அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா அட்வான்ஸை போட்டு முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த இடம் மொத்தத்தை வசூல் பண்ணி பேசுறோம். அவங்ககிட்ட பேசி பார்க்குறோம். ஏன்னா விற்கிறவங்க வந்து எத்தனை நாளுக்குள்ள விற்கிறோம் கணக்கு வச்சிருப்பாங்க. நீங்களே ஒரு இடத்துக்கு போய் விற்க போறேன்னு நினைக்கிறீங்க, எனக்கு ஒரு 3 மாசத்துல விற்று கொடுக்குறீங்க. 3 மாசத்துல உங்களுக்கு அடுத்த படம் கொடுத்தா தான் வரும். அட்வான்ஸ் போட்டாங்கிறதுக்காக 1 வருஷம் வெயிட் பண்ண முடியுமா? இப்ப எவ்வளவு நம்ம வரவு செலவு கணக்குல எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நம்மளுக்கு வந்திருக்கிறது 5 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய் போட்டுட்டு இருக்கோம். யாரு கேரண்டி கழிச்சு போடுவா? இல்ல நம்ம வந்து தொழில் நடத்தினா போய் பேங்க்ல போய் வாங்கி ரூபாய் கொடுத்து பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப நம்ம கையில பணத்தை வைக்காம நம்ம வடைச்சுக்கிடாம அவனை போய் அட்வான்ஸ் போட முடியுமா? 4 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு 40 லட்சம் ரூபாய் இதுக்கு கொடுப்பாங்களா? அதெல்லாம் பேசுறது நம்ம பேசி பார்க்குறோம். அவங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க, இது பண்றாங்க. பிளான் பண்றது பிரச்சனை கிடையாது. ரூபா கொடுக்க கேரண்டி கொடுக்க கூட்டிட்டு வாங்க, நாங்கள் ஒரு 3 மாசத்துல கேரண்டி மொத்த ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கேரண்டி மொத்தம் ரோடுக்கு சொல்லுங்க, நாம பாட்டு முடிச்சிருவோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா 4 லட்சத்தை வச்சுக்கிட்டு 40 லட்சம் ரூபாய்க்கு கேரண்டி கழிச்சு போடாங்க. யாரும் ரெடியா இருப்பாங்க? தலைமையில் இருக்க யாரா இருந்தாலும் சரி ரெடியா இருக்கிறது கஷ்டம் தான். முதல்ல வசூல் பண்ணி முடியல நம்ம பார்த்து என்ன பண்ணலாம்னு பார்த்து சொல்லு. இந்த மாதிரிப்பா நான் திரும்பவும் சொல்றேன், ஆர்வமா இருக்காங்க, கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்பி யாராவது கேரண்டி கையில போடுறீங்கன்னா நான் ரெடி. கையில காசு வராம பேசுறத வச்சு பண்ண முடியாதுப்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மட்டும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, இவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, வந்துடும். இதை வச்சு நீ இதே வார்த்தையை கொண்டு போய் அவங்கள்ட்ட சொல்லி 40 லட்சம் ரூபாய் நான் வசூல் பண்ணி கொடுத்துறேன், பதிவு பண்ணி முடிஞ்சிச்சுன்னா முடிச்சிடு. நான் இப்போ கொடுத்துருக்கேன். நீ 40 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருவோம்னாச்சு, அது வரைக்கும் என்கிட்ட வசூல் பண்ணி நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்து நீ கையெழுத்து போட்டு வாங்கிடு. நான் பார்த்துருவோம். அப்புறம் நீங்க கொடுப்பீங்களா? அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன், கையில காசு இல்லாம போய் கேரண்டி கையில யாரு கொடுப்பா? அது சங்கமா இருந்தாலும் கொடுக்க முடியுமா? மொத்தமா இருந்தாலும் செய்ய முடியாது. நான் கையில காசு இல்லாம ஒரு ஆளால கேரண்டி கை கொடுத்து வாங்க முடியுமா? என்னங்க பேசுறீங்க? வசூல் பண்ண முடியாத சொல்லுங்க. காசு இல்லாம கேரண்டி கை கூட நீங்க கொடுப்பீங்களா? நீங்க என்ன ஒரு நம்பிக்கையாவே பேச மாட்டீங்களே. இதோட நம்பிக்கை நான் என்னங்க பேசணும்? எல்லாரும் கொடுக்கணும். என்ன நம்பிக்கை சொல்லுங்க? என்ன நம்பிக்கை? கையிருப்பு வசூல் பண்ணது 5 லட்சம் ரூபாய் இருக்கு. சரி, 5 லட்சம் ரூபாய் இருக்கு. 40 லட்சம் ரூபாய் நீங்க எப்படி வாங்கலாம்னு சொல்றீங்க? சொல்லுங்க. 5 லட்சம் ரூபாய் கையில நீங்க பிராக்டிகலா பேசுங்க. பிராக்டிகலா பேசுங்க. 5 லட்சம் ரூபாய் கையில இருக்கிறேன், 40 லட்சம் ரூபாய் இடம் வாங்கணும், என்ன செய்யணும்? சொல்லுங்க. வசூல் பண்ணி தான் செய்யணும். வசூல் பண்ணுங்க. அதான் நானும் சொல்றேன். நீங்களும் வாங்க கூட எங்க கூட அப்பதான் எங்க பெரியப்பா கூட வந்தார். ராமமூர்த்தி பெரியப்பா கூட வசூலுக்கு வந்தாரு. எங்க கூட வண்டியில வந்தாரு, கார்ல ஏறி. எல்லா பேரும் சேர்ந்தா வரணும். நான் சொல்றேன். எல்லா பேரும் சேர்ந்தா வரணும். அன்னைக்கு எங்க அப்பா வசூல் பண்ண வந்தாங்க, அன்னைக்கு நீங்களும் வாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு விஷயம் சொல்றது கண்டிப்பான முறையில் வசூல் பண்ணதுக்கு அன்னைக்கு வந்ததுக்கு என்ன நிலைமை இருந்துச்சு எனக்கு தெரியும். எங்க அப்பாவுக்கு வந்து இந்த இடம் கெட்டும் போதுல உடம்பு விழுந்ததுல மன வருத்தம் தான். அதுக்காக நாங்க 1 பைசா கூட கொடுக்கலன்னு நாங்க கிடையாது. நான் பேசுறது கேளுங்க, கொஞ்சம் சொல்லல, சரிங்களா? எல்லாம் நான் சேர்ந்து தான் முடிவு பண்ணோம். ஆனா அன்னைக்கு தேவைப்பட்டது அத்தியாவசியம். திரும்ப நான் சொல்றேன், அத்தியாவசிய தேவை. அன்னைக்கு வந்து நம்ம ஆளு வெளியில 2 வருஷம் வெளியில தங்குறோம், வெளியே வாடகை எடுத்து தங்குறோம். ஒரு இருந்த கட்டடம், நம்மளுக்கு சொந்தமான ஒரு கட்டடம் வந்து உடஞ்சு போச்சு. அப்படிங்கும் போதுல அத்தியாவசிய தேவைக்குன்னு சொல்லி அன்னைக்கு வந்து அப்பா வந்து வந்தாங்க. இன்னைக்கு என் தொழில் நான் விட்டா 25 பேர் சம்பளம் கொடுத்துருக்கு. யார் வருவாங்க? யாரு மாசம் ஒரு ஆள் வர்றீங்களா? எனக்கு வேலை இருக்கு, எனக்கு குடும்பம் இருக்கு. நான் உள்ளூருக்குள்ள இருக்கிற ஆள் வசூல் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன்.
நீங்க வாங்கினா உங்களால முடிஞ்சதை நீங்க பார்த்து வசூல் பண்ணுங்க தான் நான் சொல்றேன். நான் வசூல் பண்ண வேண்டாம்னு சொல்லவே இல்லை. 5 லட்சம் ரூபாய் கையில வச்சுக்கிட்டு 40 லட்சம் ரூபாய் இடத்துக்கு நீங்க கேரண்டி கொடுக்கலாம், யார் கொடுப்பா? தலைமை வந்து ஆதரவு கொடுத்தாரா வசூல் ஆதரவு கொடுக்காம நான் என்னங்க இருக்கேன்? நான் வந்தாலும் வசூல் பண்ண முடியுமா? அப்ப நீங்க சொல்லும்போது 5 லட்சம் ரூபாய் வச்சு முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்னங்க 5 லட்சம் ரூபாய் வச்சு 40 லட்சம் ரூபாய் வாங்க முடியாதுங்க, பிராக்டிக்கலுங்க. என்னங்க பேசுறீங்க? இது இப்ப வந்து அத்தியாவசியம் தான் நம்மளுக்கு. அத்தியாவசியம் தான். அதாவது நீங்க இடம் அட்வான்ஸ் சொல்றீங்க, இடம் யாருமே கொடுக்குறவங்க வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க, ஒரு 3 மாசம். அதை தான் அவருமே சொல்றாரு. எந்த அடிப்படையில் இப்போ இவர் 1000 ரூபா கொடுப்பாரு, அவர் 500 ரூபா கொடுப்பாரு, அவர் இதுன்னுவாரு. இப்படின்னும் போது வசூல் தொகை மொத்தமாக வந்தாலும் வராது. 40 லட்ச ரூபாய்க்கு இடம் மதிப்புனா ஒரு 10 லட்சம் கொடுத்தாதான் இடத்துக்காரங்க அக்ரிமெண்ட் போட வருங்க. அந்த அக்ரிமெண்ட்டுமே 3 மாசம் தான் அவகாசம். அதிகபட்சம் போட்டால் கோயிலுக்காக வேணா 6 மாதம் உள்ள நம்ம சொல்லிக்கலாம், செஞ்சுக்கலாம். இல்லைன்னாச்சு அதான் இல்லை அதே நடைமுறை. அந்த நடைமுறையில் நீங்களே ஒரு இடம் வாங்குறீங்க, எவ்வளோ அதாச்சும் அதைத்தான் சொல்லுறேன். அதைத்தானே நான் சொல்லுவேன். நான் சொல்ல வர்றது அதைத்தான். அவங்க வந்து உடனே முடிங்க நீங்க செய்ய அப்படிங்கன்னா யாருக்கோ பணத்தையும் அவங்க பணத்தையும் போட முடியாது. ஏதோ ஒரு 3 லட்சம் தேவை, 5 லட்சம் தேவைன்னா அவங்க போட்டுட்டு கூட அப்புறம் வந்து கூட கூட எடுக்கலாம், செய்யலாம். அதை வேணா இல்லை. இவங்களும் சொல்றது சரி, அவர் சொல்றது சரி தாங்க. சொல்றாரு உடனே முடிச்சுங்க, வசூல் பண்ணி தந்துருவாங்கிறது அவர் அந்த ஒரு பயத்துல தான் உந்துரும் படி சொல்றாரு. அதுதானே சொல்றேன். சிறு தொகை இருக்கிறா யாரா கையில இருந்து போட்டுருவாங்க, செல்வோ யாரோ ஒருத்தவங்க வந்து. ஆமாம்மா, அதை வந்து இருக்கவங்க மேற்பொருள் இருக்கவங்க சரி நான் தரேன் அப்புறம் கூட பிற்கொள்ள கொடுங்கிறது வந்து நீங்க நியாயமான ஒண்ணு. இப்போ இவங்க எல்லாருமே சொல்றவங்க வசூல் பண்ண போறவங்க கூட கொடுத்துருவாங்க, செஞ்சுவாங்க கேட்கறதெல்லாம் வந்து சந்தோஷம் தான் ஏற்றுவேன். ஆனா அவர் 500 ரூபா கொடுப்பாரா 5000 கொடுப்பாரான்றதெல்லாம் அவரோட அக்கௌண்ட்ல 500 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். 1000 ரூபா மணிக்க ஒரு 5 லட்சம் வந்துடும், 50 லட்சம் வந்து நம்மளால வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. அதனால வந்து இது வந்து காலத்தின் கட்டாயம் வாங்கணும் முடிவுட்டான். அம்மாவின் அருளால் வாங்குறது வந்து சாத்தியம் தான். ஆனால் சட்ட ரீதியான நடைமுறையில் வந்து 3 மாதங்கிறது வந்து நம்ம அட்டவணை தொகையை போட்டுவிட்டு கட்ட முடியாமல் போச்சுன்னா அவன் திருப்பி தரமாட்டான். நம்மளோட நடைமுறையில் உள்ள நிர்வாக நடைமுறையில் உள்ளது வந்து உங்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். யார் இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு பொறுப்பேற்றுக்க முடியும்? இது நடைமுறையில் அவர் நிதானமாக யோசித்து பார்த்து இதில் சிரமமாக இருக்குங்கிறதையும் யோசித்து பார்த்து செய்கிறாரு. இதுக்கு நான் என்னோட கருத்தையும் லேசாக வேணால் சொல்கிறேன்னு நான் வாய்ப்பை கொடுங்க. அதாவது நம்ம தலைக்கட்டு எத்தனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஏதாவது 1000 தலைக்கட்டு 1000 தலைக்கட்டுக்கு ஒரு இப்போ கூட கொடுக்குற தீர்மானமாக போட்டு ஒரு 2000மோ ஒரு 1000மோ அதாவது கோயில் நன்கொடை இல்லை. அதாவது இப்போ தலைக்கட்டு வரி எப்படி நீங்கள் குறைச்சிங்களோ வருமானம் வந்துட்டு நம்ம செய்முறை அதாவது அதிகப்படியான நன்கொடை வருதுங்கிறதுனால நம்ம அதை குறைச்சோம். இனி சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு கொண்டு வர சாத்தியப்பூர்வம் உண்டு, செய்யலாம், மாற்று கருத்து இல்லை. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அம்மாவுக்காக வாங்க, நம்மளுடைய சௌகரியத்துக்காக வாங்குறோம். நம்மளுடைய குழந்தைகளுக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ திடீர்னு வயசானவங்க ஒரு யூனுக்கோ எதுக்கோ ஒரு தேவைக்கு வாங்கணும்னா நீங்கள் அந்த ஒரு 1000 தலைக்கட்டு இருக்கிறதுக்கு ஒரு 2000 ரூபாயோ 1000 ரூபாயோ அது கோயில் இடம் வாங்குறதுக்காக உள்ள நிதின்னு சொல்லி போட்டு கட்டாயமாகவே போட்டு ஒரு தீர்மானம் அண்ணாச்சி இல்லை என்னாச்சு கட்டாயம் இல்லை, ஒரு கூட்டத்தில் தீர்மானம் தான். இப்போ நிர்வாகிகள் இல்லைன்னாச்சு நிர்வாகிகள் அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க. அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ரோட்டில் நல்லா இருக்கேன், ரோட்டில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று போடுவோம். அது வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் இருக்கும். அதுக்கு மேற்கொண்டு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்னா ப்ராஜெக்ட் அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் சேர்த்து வாங்குவோம். அது மாதிரி வாங்கிக்கோங்கிறது அவர் சொல்ல வர்றாரு. அது சரிதான் சரிதான். அதை நாங்கள் வந்து புதுக்குழு நம்ம குழுவில் பேசி நம்ம முடிவு பண்ணி அதை பார்த்துக்கலாம். இப்போ நான் டைம் கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் எல்லாரும் முடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அன்பான பங்காளிகளுக்கும் மற்றும் நிர்வாகத்துக்கும் என்னுடைய மாணவர்கள், ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை வந்து சரி பண்ணி எல்லா பேரும் கூட்டு முயற்சியில் செயல்படுத்துறதுக்கான திட்டத்தை வேணும். சர்ச்சை அதாவது விவாதம் வேணும். முடிவு என்ன? முடிவு நம்ம அந்த இடத்துல வாழ முடிவு என்ன? அதுக்கு திட்டம் என்ன? நம்மளால் என்ன செய்ய முடியும்? என்ன திட்டம்? இப்போ நிர்வாகத்தில் ஒரு நாள் வந்து ஒரு நாள் அவகாசம் கொடுத்தாங்க. ஒரு 4-5 ஊரை பார்த்தோம். அந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட அவனவர்கிட்ட குறிப்பிட்ட தொகை வாங்குறதுக்கு ஒரு திட்டம் வச்சான். அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி
நாம பங்காளிகள் இருக்க ஊர்ல ஒரு குறிப்பிட்ட நபர்களை சந்திக்கிறதுல எல்லா பங்காளியும் சந்திக்கணும். அதுல திட்டம் வேணும், எவ்வளவு தொகை வரணும்னு. அதே மாதிரி திட்டம் வச்சீங்கன்னா அந்த விஷயம் சக்சஸ் ஆகும். அதனால நாம் இந்த இடத்த வாங்குறது உறுதி. அதுக்கு கூட்டு முயற்சியோட திட்டமிட்டு எல்லா ஊர்லேயும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பணம் வாங்கணும் என்னன்றதுக்கு நாம பொதுக்குழு மற்றும் செயற்குழு ஸ்டேரிங் கமிட்டி இவங்க சேர்ந்து முயற்சி பண்ணால் இது மாபெரும் வெற்றி கொடுக்கும். அதனால நெகட்டிவாக பேசாமல், எதிர்மறையாக பேசாமல், நேர்மறையாக பேசி நம்மளுடைய பங்காளி அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி அந்த கட்டடத்தை வாங்குறதுக்கு உறுதுணையாக இருக்கணும் அன்போடு வேண்டி கேட்டு நன்றி. வணக்கம். சொல்றது ரெடியா இருக்கீங்களா? குற்றம் குறை இருந்தால் பின்னாடி இப்ப சொல்லுங்க. அவர் போனதுக்கு பின்னாடி பேசுறதெல்லாம் வச்சுக்க கூடாது. இப்ப சொல்லுங்க, யாருக்கு எதுவும் குறைகள் இருந்தால் சொல்லுங்க. நிர்வாகத்தில் குறைபாடுகளோ இல்லை செயல்முறைகள் எதுவும் குறைபாடுகள் இருந்தால், நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க. மனநிலையோடு இருப்பாங்க. இப்போ எல்லா உடம்புலையும் இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ திடீர்னு அதை செய்யணும், அட்டை மாறிடக்கூடாதுங்கிற எண்ணத்தினால எல்லாரும் என்ன கொஞ்சம் ஆளுக்கு ஒரு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு அதை பத்திரத்தில் பிடிக்கிறது ஏற்பாடு பண்ணுறது. அதை வட்டியை மூலமாக நீங்கள் எடுத்துங்க. அதுக்காக உங்களை செய்ய வேண்டாம். முன்னெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பெரும்பாலும் ஐயரே ஊருக்கு வந்து ஐயா அந்த மாதிரி வந்து காய்ப்படுவாங்க. அவங்களே வந்து எங்கள் ஊரில் வந்து தோட்டம் ஐயரே வந்து ஒரு 10 வீடுக்காக 5 வீடுக்காக சொல்லுவார். அங்கே வந்து சொல்லுவார், அங்கே வந்து ஐயர் அந்த மாதிரி அவ்வளோ ஆர்வமாக அப்பவே ஆர்வமாக இருக்கலாம். நீங்கள் இந்த செயல்பட்டா நல்லா இருக்கும். கூட்டத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து அங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பு, துணை பொறுப்பில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி. நன்றி. வந்த வணக்கம். கூட்டம்